அத்தியாயம் 90. கொளுத்தி போடும் நிவி. நிவேதிதா சொன்னதை கேட்டு பெரிதாய் திகைத்தான் கேசவ். அவள் கேலிக்கு கூறுகிறாளா இல்லை மெய்யாகவே அப்படி சொல்கிறாளா என்று சந்தேகத்துடன் பார்த்தான். கேசவ் அமைதியாய் இருப்பதை பார்த்தவள் அங்கு இருக்கும் ரிப்போர்ட்டர்கள் பக்கம் திரும்பி, நீங்களா இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய சுவாரஸ்யமான நியூஸ். வாங்க பக்கத்துல வந்து நல்லா போட்டோஸ் எடுங்க. நாளைக்கு இதுதான் ஹில்வுட்ஸ் ஹெட்லைன்ஸ்ல வரணும் என்று அழுத்தமாய் கூறினாள் நிவி. இதை கேட்ட சரவணாவிற்கே கோபம் வந்தது. அவளின் திமிர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிடிவாதம் அவனுக்கு எரிச்சல் கொடுத்தது. கேசவோ எரிமலை என கொதித்துக் கொண்டிருந்தான். நிவி அவனை மன்னிப்பு கேட்க சொன்னது மட்டும் இல்லாமல் அதனை ரிப்போர்ட்டர்களிடம் கூறி தலைப்பு செய்தி ஆக்க கூற இன்னும் கோபம் கொண்டான். இன்னும் ஒரு முறை நிவி சற்று அதிகமாகவே செயல்படுகிறாள். ஆனால் கேசவருக்கு வேறு வழி இல்லை. பெலிக்ஸை இப்பொழுதுதானே பார்த்தான். வாசுதேவ் கார் பின்னே ஓடியதை. இந்த நிலையில் மொத்த அகரன் குடும்ப சொத்தும் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறது. எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் இவ்வளவு பெரிய இடத்திற்கு வர முடியுமா என்ன? இதனால் அகரன் குடும்பத்திற்கே பெரும் அழிவு. இதையெல்லாம் யோசித்து பார்த்த கேசவின் கால் நடுங்கியது. ரிப்போர்ட்டர்கள் பார்க்க சரவணன் முன்னே மண்டியிட்டவன், சரவணா என்ன மன்னிச்சிடு என்று கேட்டான். சரவணன் கேசவை வைத்து செய்யதான் நினைத்தான். ஆனால் இப்பொழுது அவனே வாயடித்து நின்றான். அவனை அவன் வழியில் ஒரு வழி செய்திருப்பான். ஆனால் நிவி அதிகமாய் செய்துவிட்டாள். வாடா ரம்மி போலாம் என்று சரவணனை பார்த்து கூறினாள் நிவி. அதில் கடுப்படைந்த சரவணா, ஏய் இந்தம்மா, இந்த மாதிரி பேரு வச்சு கூப்பிடுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்றான். ஏன்? உனக்காக நானே அந்த பேரை வச்சேன். இதெல்லாம் உனக்கு பெருமை என்று சிலுப்பிக் கொண்டாள் நிவேதிதா. கேசவ் இன்னுமே மண்டியிட்டு இருந்தான். அவள் இங்கு இருந்து செல்வதை பார்த்தவன், மிஸ் குமார் பிளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க என்று கெஞ்சினான். அவனை பார்த்து லேசாய் சிரித்தவள், உனக்கு என்ன சான்ஸ் வேணும் என்று கேட்டாள் நிவி. அதில் தலையை தொங்க போட்டுக் கொண்ட கேசவ், நீங்க சொன்ன மாதிரி நான் மண்டி போட்டேன் என்று கூறினான். நிவியோ புன்னகை மாறாமல், நீ தப்பு பண்ணா முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். அதுல என்ன? அதுக்காக உனக்கு பரிசா கொடுக்க முடியும்? இப்படிதான் விட்டல் குடும்பம் உன்னை வளர்த்துச்சா என்று நக்கலாய் கேட்டவள் மேலும், சரி நாளைக்கு நானே விட்டல் மேஷனுக்கு வந்து இத பத்தி உன் அப்பா கிட்ட பேசுறேன் என்று கூறிட கேசவ் ஆத்திரத்தில் கையை முறுக்கினான். நிவி அவனை விடும் எண்ணத்தில் இல்லை. அவள் சுலபமாக பிரச்சனையை சரி செய்ய நினைக்காமல் திமிரு கட்டி கொண்டிருந்தாள். விட்டல் குடும்பத்தை முக்கிய 4 குடும்பத்திலிருந்து அதனை தூக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஆத்திரத்தில் தரையை ஓங்கி குத்திய கேசவ் நிவேதிதாவை பழிவாங்கும் உணர்வு அவனுக்குள் வெறித்தனமாயிருந்தது. எக்கனாமிக் கான்பரன்ஸிலிருந்து வெளியே வந்தவுடன் வண்டியில ஏறு என்றாள் நிவி. அவளின் காரை பார்த்துவிட்டு சரவணா கதவை திறக்க, நான் லைலாவை கார்ல ஏற சொன்னேன். வளர்ந்திருக்கில்ல, கண்ணு தெரியல, இதுல 2 சீட்டு தானே இருக்குன்னு என்று கேட்டாள் நிவி. சரவணா வாயடித்து நின்றான். நான் உனக்காக வேந்தன் விழால வெயிட் பண்றேன், டாக்ஸி புடிச்சு வந்துரு என்று கூறி லைலாவை பார்க்க அவளோ தயக்கத்துடன் சரவணனை பார்த்துவிட்டு காரில் ஏறினாள். காரை ஓட்டிக் கொண்டிருக்கையில், என்ன இருந்தாலும் நீங்க மிஸ்டர் சரவணாவை அப்படி ட்ரீட் பண்ணிருக்க கூடாது என்று தயக்கத்துடனே கூறினாள் லைலா. அவளுடன் பல வருடமாய் இருந்ததில் அவளை பற்றி நன்கு அறிந்திருந்தாள் லைலா. எனக்கு அவனை இப்படி ட்ரீட் பண்ணதா பிடிச்சிருக்கு என்று சீறியவள், இப்படி நான் பண்ணலன்னா அவ என்ன டேட் பண்ண நினைப்பான். இப்போ நான் பண்றதுதான் எங்க 2 பேருக்கும் நல்லது என்றாள் நிவி. ஆனா இந்த என்கேஜ்மெண்ட்ட உங்க அப்பா அரேஞ்ச் பண்ணது அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே. சொன்ன வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டாரு என்று வருத்தத்துடன் கூறினாள் லைலா. அதில் புருவத்தை சுருக்கிய நிவி, அதனாலதான் நான் சரவணா கிட்ட இப்படி நடந்துக்கிறேன் என்றாள். சிறிது நேரம் கழித்து வேந்தன் விழாவிற்கு வந்தனர். இன்று வெற்றிக்கு நிறைய கனெக்ஷன்ஸும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைத்ததனால் சீக்கிரமே அங்கிருந்து வெளியேறினார். வீட்டிற்கு வந்தவர் தாரிகா நிவேதிதாவுடன் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு புருவம் சுருக்கியவர், மிஸ் குமார் இங்க என்ன பண்றாங்க என்று நினைத்தார். கூடவே தாரிகா முகத்தில் இருக்கும் மாற்றத்தையும் கவனித்தார். என்னத்தான் அவர் அதிகமாய் அவரின் மகள்களுக்கு நேரத்தை செலவழிக்கவில்லை என்றாலும் அவர்களின் சிறு சிறு முக அசைவிற்கு அவரால் அர்த்தம் கண்டு கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது ஏன் தாரிகா கோபத்துடன் இருக்கிறாள் என்று அவருக்கு புரியவில்லை. அவர் உள்ளே சென்று பார்க்க தாரிகாவின் கோபமான குரல் அங்கு எதிரொலித்தது. வெளியே போ, உன்னை யாருங்க வர சொல்லல என்று கத்தினாள். கோபமே படாத தன் மகளா கத்துகிறாள் என்று ஆச்சரியம் அவருக்கு. சிறிது நேரத்தில் அவர்கள் அங்கு வாக்குவாதம் செய்ய தொடங்கினர். நிவேதிதா திமிராக, தாரிகா உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு சரவணனை பிடிக்காதா என்று கேட்டாள். எனக்கும் அவனுக்கும் என்னவோ இருக்கு, அது உனக்கு தேவையில்லாதது என்று கத்தினாள் தாரிகா. அவன் கூட படுக்கணும்னு உனக்கு தோணலையா என்று நிவி நேரடியாக கேட்டிட தாரிகாவிற்கு ஆத்திரம் இன்னும் அதிகமானது. தன் எண்ணம் சரவணனுடன் வெறும் படுப்பதுதான் என்று அவள் கூறுவது தாரிகாவிற்கு உடல் கூசியது. மூச்சு வாங்க முறைக்க, அதுக்கு என்ன வேலைன்னு சொல்லு,
விலை ஓகேனா இன்னைக்கு ராத்திரி சரவணன் எங்க இருப்பான்? உனக்கு விருப்பம்னா நீதான் முதல்ல ஸ்டெப் எடுக்கணும் என்று உள் அர்த்தத்துடன் கூறினாள் நிவி. ஆத்திரத்தில் இருந்த தாரிகா அருகில் இருந்தவற்றை விட்டெறிந்தவள், பணமா? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கலான்னு நினைக்கிறியா என்று கேட்டாள். கண்டிப்பா, பணம் இல்லாம ஒண்ணுமே இல்ல என்று கூறினாள் நிவேதிதா. தாரிகா பொறுமையை இழுத்து பிடிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஏற்கனவே வேந்தன் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் நிவேதிதா வேறு காயத்தில் உப்பை தடவுவது போல் செய்து கொண்டிருந்தாள். முதல்ல நீ யாரு? உன்னை யார் அனுப்புனது? சரவணனா உன்னை அனுப்புனா என்று கேட்டாள் தாரிகா. அவளுக்கு தெரியும் இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு காதல் இருக்கிறது என்று. அதனால் மெல்ல அனைத்தையும் நகர்த்துவோம் என்று இருந்தாள். கரெக்டா அவன் தான் அனுப்புனான்னு சொல்ல முடியாது என்று தோளை குலுக்கிய நிவேதிதா, சொல்லு, என்ன பிரைஸ்? கவலையே படாத, நீ என்ன விலை சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது ஒன்னும் சரவணனுக்கு முதல் டைம் இல்லையே என்று கூறிட புருவம் சுருக்கினாள் தாரிகா. இவ என்ன சொல்றா? அப்படின்னா இவளுக்கும் சரவணனுக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்த தாரிகா, என்ன உளர்ற என்று கடுப்பில் காலை தரையில் புதைத்தாள். நான் ஒன்னும் உளரல. அவனால எப்படி பிரிட்ஜ் எஸ்டேட் டேக் ஓவர் பண்ண முடிஞ்சுச்சுன்னு தெரியுமா? சரி விடு, அத பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ சரவணன் கூட மேக் லவ் பண்ணா என்னால மணி மேக் பண்ண முடியும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல என்று கேட்டாள் நிவேதிதா. தாரிகா அதீத கோபத்தில் இருந்தாள். இப்படி ஒரு முட்டாளை அவள் பார்த்தது இல்லை. நிவியிடம் பேச விருப்பமில்லாதவள் புயலென அரை கதவை திறந்து சாற்றி விட்டு வெளியேறினாள் தாரிகா. உடனே அங்கு வந்த வெற்றி, மிஸ் குமார், இங்க என்ன நடக்குது என்று கேட்டார். ஒன்னும் இல்ல, உங்க பொண்ணுக்கு எது நல்லதோ அதை சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு உதவி பண்ண நினைச்சா கோவமா போயிட்டா என்று கூறினாள் நிவேதிதா. அவ கொஞ்சம் அவசரப்படுவா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன், என்னாச்சு? உங்களுக்கு பதிலா நான் வேணும்னு அவகிட்ட பேசி பாக்கிறேன் என்று கூறினார் வெற்றி. நிவி என்று அவருக்கு பெரும் உதவி செய்து விட்டாள் அல்லவா, அதுதான். அதில் எள்ளலாக சிரித்தவள், பரவாயில்ல என்று கூறி அங்கிருந்து வெளியேறிட சரியாக அங்கு வந்தான் சரவணா. அவன் கோபமாக வருவதை மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. நிவேதிதா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று கடுப்பாக கேட்டான். அதில் கண்களை சுழற்றிய நிவி, சரவணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் பண்றேன். உன்னை தாரிகா கூட மேக் லவ் பண்ண வைக்கலான்னா நான் எப்படி நல்ல வைஃபா இருப்பேன் என்று எகத்தாளமாக கூறினாள். அவளின் செயலை பொறுக்க முடியாதவன், உன் கிறுக்கு தரத்தை நிறுத்துறியா? லவ்வுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? பணத்தால வாங்க முடியாதது நிறைய இருக்கு. பணத்தை கொடுத்து லவ் வாங்க முடியாது என்று கடுப்படைந்தான் சரவணா. ஓ அப்படியா? உண்மையான கிறுக்கன் யாருன்னு நான் காட்டுறேன். தாரிகா ஃபீலிங்ஸ் உண்மையானதுன்னு நினைக்கிறியா? அது உனக்கு தேவையில்லாதது என்றான் சரவணா. உனக்கு தெரியாததையும் தெரிஞ்சுட்டு தான் அங்க வந்தேன். தாரிகா பத்தின உண்மைய உனக்கு காட்டுறேன் என்று கூறி மித்ரா இருந்த இடத்திற்கு அழைத்து சென்றாள் நிவி. அத்தியாயம் 91. மித்ராவின் டைரி. வேந்தன் வில்லா. கண்ணாடி சாளரத்தின் வழியே தாரிகா அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். அவர்கள் பேசுவது அவளுக்கு புரியவில்லை என்றாலும் அவர்களின் உதட்டசைவு வைத்து ஓரளவு கணித்தாள். வெற்றி மீண்டும் வீட்டிற்குள் வர அவர் முன் சென்ற தாரிகா, அப்பா, எக்கனாமிக் கான்பரன்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று அவரின் வழியை மறைத்துக் கொண்டே கேட்டாள் தாரிகா. வெற்றியின் பேச்சை மாற்ற முயற்சிக்க தாரிகாவோ பிடிவாதமாயிருந்தாள். பின் வேறு வழி இல்லாமல், அது இப்ப வந்தது சரவணாவோட ஃபியான்சி. அகரன் ரியல் எஸ்டேட் மேஜர் ஷேர்ஸ் வாங்கினது நிவேதிதா தான். கோஸ்ட் டவுன்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ். சின்ன வயசா இருந்தாலும் பிசினஸ் ஸ்கில்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. குமார் குரூப்ஸ் பிசினஸ் அவ 14 வயசுலயே டேக் ஓவர் பண்ணிட்டா. ஒரே ஒரு தடவை தான் தோத்துருக்கா, அதுவும் அகரன் ரியல் எஸ்டேட்னால என்று கூறினார் வெற்றி. ஒரே ஒரு முறை, அதுவும் சரவணருக்கு உதவி செய்ய நினைத்து தோற்றிருக்கிறாள். நிகாரிகா எல்லாம் நிவேதிதாவுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. குமார் குடும்பத்தின் மகள் நிவேதிதா. பிசினஸை கையில் எடுக்கும் தகுதி அந்த குடும்பத்தில் அவள் ஒருத்திக்கே இருக்கிறது. அப்ப அப்படின்னா அவ கூட இருக்கிறதுனாலதான் சரவணா ரிச்சா இருக்கானா என்று நம்ப முடியாமல் கேட்டாள் தாரிகா. அதே நேரம் மனதில், அவனோட ஃபியான்சினா எதுக்கு என்ன கூட அவன் ஒன்னா இருக்க வைக்க ட்ரை பண்றா என்று யோசித்தாள். வெற்றி லேசான புன்னகையுடன், தாரிகா, என்ன நம்பு, எனக்கு மத்த விஷயத்த பத்தி சரியா தெரியாது. ஆனா சரவணா அப்படி இல்ல. அந்த பொண்ணு கூட அவன் இல்ல. அவனை பார்த்தாலே எனக்கு லீடர் ஃபீல் வருது. அவன் பின்னாடி ஏதோ ஒன்னு இருக்கு. ஆனா அது நிவேதிதா இல்லன்னு தோணுது என்று கூறியவருக்கு சரவணன் மீது அதிக நம்பிக்கை இருந்தது. லட்சுமி உணவு தயார் செய்து கொண்டு இருக்க வெற்றி வந்ததை பார்த்ததும், அப்பாவும் பொண்ணும் பேச ஆரம்பிச்சுட்டா பேசிட்டே இருப்பீங்க.
வெட்டி பேச்ச பேசாம வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று அவர் சத்தமிட்டார். உனக்கு பொறாம என்று கூறி லேசாய் புன்னகைத்தபடியே லட்சுமி பின்னே சென்றார். தாரிகாவோ பெரும் குழப்பத்தில் இருந்தாள். மனதில் பல்வேறு உணர்வுகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தது. போனை எடுத்து பார்க்க சரவணா எந்த ஒரு மெசேஜும் அனுப்பவில்லை. அது அவளை இன்னும் இம்சித்தது. இடம் கேம்பஸ் ரோட். மித்ரா வீட்டின் முன்பு காரை நிறுத்தினாள் நிவேதிதா. நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன்னு சொன்னது இதுதானா என்று கேட்டான் சரவணா. ஆமா, நீங்க ஒரு சில வாட்டி வந்திருக்குன்னு தெரியும், ஆனா உள்ள போனதில்ல என்று கூறி சாவியை எடுத்தாள். வா உள்ள போலாம் என்று கூறி அவனை உள்ளே அழைத்து சென்றாள் நிவேதிதா. முன்பு பலமுறை இங்கு வந்தது போல் உள்ளே நடந்தாள் நிவி. வீட்டை சுற்றி பார்த்தவன் கண்ணில் பட்டது மேசையில் இருக்கும் பழைய டைரி. அதனை எடுத்தவன் திருப்பி பார்க்க அப்படியே நின்றான். நல்லா என்ஜாய் பண்ணு என்று அவன் தோளில் தட்டிய நிவி ஒரு பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அந்த டைரி மித்ராவுடையது. அவளின் கையெழுத்தை வைத்தே கண்டு கொண்டான். உணர்வு பூர்வமாக அதில் இருக்கும் ஒவ்வொன்றையும் எழுதியிருந்தாள் மித்ரா. சரவணா பக்கங்களை புரட்ட ஒவ்வொரு பக்கத்திலும் ஒருவரை பற்றி மட்டுமே எழுதியிருந்தாள். அந்த நபர் சரவணாதான். பெரும் அதிர்ச்சியோடு அதனை பார்த்துக் கொண்டிருந்தான் சரவணா. மொத்த டைரியும் அவனை பற்றியே இருந்தது. மித்ரா அவனை பார்த்த நொடியிலிருந்து அனைத்தையும் படம் பிடித்து வைத்தது போல் அவனின் அசைவுகள் முதற்கொண்டு அதில் எழுதியிருந்தாள். அவன் மறந்த சில விடயங்களையும் அதில் எழுதியிருந்தாள் மித்ரா. சரவணனை கண்டு அவனை பற்றிய நினைவுகளை சேகரிப்பதிலேயே அவளின் நேரத்தை கடத்தியிருக்கிறாள் மித்ரா. சரவணனிற்கு எப்படி உணர்கிறோம் என்றே தெரியவில்லை. தன்னை ஆரம்பத்திலிருந்து ஒருத்தி இவ்வளவு கவனித்து ரசித்திருக்கிறாளா என்று ஆச்சரியத்துடன் படித்துக் கொண்டிருந்தான். அப்படியே பொத்தென்று அமர்ந்தவன் அந்த டைரியை பார்த்து கொண்டே இருந்தான். இன்னைக்கு தாரிகா என்ன பார்க்க வந்தா. இன்னைக்கு தாரிகா எனக்கு சரவணனை பிடிக்குமான்னு கேட்டா. இன்னைக்கு தாரிகா என்கிட்ட பேப்பர் ஸ்டார்ஸ் ஃபோல்ட் பண்ண கத்து கொடுக்க சொன்னா. நானும் சொல்லிக் கொடுத்தேன். அவ சீக்கிரமே கத்துக்கிட்டா. என்கிட்ட சரவணாவுக்கு பிடிச்சத பத்தி கேட்டா என்று அதில் எழுதியிருந்தது. அவனை பற்றிய விடயங்கள் அனைத்தும் அதில் இருந்தது. திகைப்பில் இருந்தான் சரவணா. தாரிகா மித்ராவிடம் கேட்டு கற்றுக்கொண்டாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. மித்ரா எல்லாவற்றையும் தாரிகாவிற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாள். 2 மணி நேரமாக அவன் படித்துக் கொண்டிருக்க, எப்படி இருக்கு, படிச்சு முடிச்சிட்டியா என்று சரவணா கடைசி பக்கத்தை புரட்டும் பொழுது கேட்டாள் நிவி. சரவணனிற்கு பேச வார்த்தை வரவில்லை. அவன் சுதாரிக்கும் முன்பே கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இப்போ மித்ரா எங்க இருக்கா என்று நிவேதிதாவை பார்த்து கேட்டான் சரவணா. ஏ என்ன, எதுக்கு அப்படி பாக்குற? நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். இந்த என்கேஜ்மெண்ட பிரேக் பண்ண நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா, நான் உனக்கு அவளை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன் என்று கைகளை கட்டிக்கொண்டு கூறினாள் நிவேதிதா. தேவையில்லை என்று கூறியவனுக்கு அவனே மித்ராவை கண்டுபிடிக்கும் எண்ணம் இருந்தது. இதனால என்ன, இது எதையும் சேஞ்ச் பண்ணாத என்று கூறினான் சரவணா. மித்ரா அவள் மனதில் இருப்பதை அந்த டைரியில் எழுதியிருக்கிறாள். ஆனால் அவனோ அவளை பார்த்த நொடியிலிருந்து அவளை சகோதரி போல்தான் நடத்துகிறான். மித்ரா உண்மையாகத்தான் இருக்கிறாள். அதே நேரம் தாரிகாவும் உண்மையானவள்தான். 2 பேருமே அவர்களின் உணர்வுகளில் உண்மையாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இருவருக்கும் பல வித்தியாசம். சரவணா பல குழப்பத்தில் இருந்தான். என்ன செய்வது, ஏது செய்வது என்று அவனுக்கு புரியவில்லை. அங்கிருந்து வெளியேறிட, லூசு பையன், நான் சொல்ல வரதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் என்று கூறிய நிவி வெளியே வந்தவள், என்கேஜ்மெண்ட சீரியஸா எடுத்துக்கிட்டு வம்பு பண்ண நினைக்காத என்று கத்தினாள் நிவி. விட்டல் மேன்ஷன். கேசவ் வீடு திரும்பியிருந்தான். வெறி பிடித்த நாயைப் போல் அத்தனை கோபத்தில் இருந்தான். அவன் திரும்பி வந்ததை பார்த்தவர்கள் அவனை வரவேற்க செல்ல அவனோ பொத்தென்று மயங்கி விழுந்தான். அவனுக்கும் விட்டல் குடும்பத்திற்கும் இன்று பெரிய அவமானம் நிகழ்ந்துவிட்டது. வேலையாட்கள் அவனை தூக்கிக் கொண்டு வர தண்ணீர் தெளித்து மயக்கத்தை போக்கினர். கண் திறந்தவனை பார்த்து, என்ன ஆச்சுப்பா உனக்கு என்று அவனின் தந்தை கேட்டார். அமைதியாய் தரையை வெறித்து பார்த்தவன் ஆழ மூச்சு விட்டவன், அப்பா, நான் அவரை பர்சனலா மீட் பண்ணணும் என்று கூறினான் கேசவ். முதலில் அமைதியாய் இருந்தவர் பின் தன் மகனின் வேண்டுகோளுக்கு சம்மதம் தெரிவித்தார். மாலை நேரம். ஒரு பாரில் நுழைந்தாள் லைலா. அவளின் நடை உடை பாவனையே அங்கு இருக்கும் ஆண்கள் பெண்கள் என அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அடுத்த நாள் காலையில் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டில் சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடந்தது. அங்கு ஒரு பலகை மாட்டப்பட்டு இருந்தது. அதில் 50 ரூபாய் அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு நீங்க அந்த பொண்ண என்ன வேணும்னாலும் பண்ணலாம். இங்க எந்த கேமராவும் இல்ல. அந்த ஆர்டிஸ்டோட கண் கை காலெல்லாம் கட்டி இருக்கு.
இது எதுக்குன்னா எதிர்த்து சண்டை போட முடியாதவங்கள மக்களால என்ன பண்ண முடியும்னு பாக்கதான் என்று எழுதியிருக்க அங்கு கத்தி, ஊசி, வயலின் போன்ற பல பொருட்களும் இருந்தன. அந்த பெண்ணை சுற்றி கூட்டம் கூட இருந்தது. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, லைலாதான். அவளைதான் சிலர் அப்படி செய்து இருந்தனர். இப்பெல்லாம் சோசியல் எக்ஸ்பெரிமெண்ட்னு என்னென்னவோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருவர் கூற, பாவம், யார் இந்த பொண்ணோ, எதுக்காக இப்படி ரிஸ்க் எடுத்து பண்றாங்கன்னு எனக்கு புரியல என்று இன்னொருவர் கூறினார். இப்படிலாம் பண்ணி மக்கள் கவனத்தை அவங்க பக்கம் திருப்ப பாக்குறாங்க என்று ஒரு குடிகாரர் கூறிட, மேலும் அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருக்கா, பசங்க மாதிரி டிரெஸ் பண்ணி இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் செம்மையா இருக்கு என்று கூறியவர் லைலா முகத்தருகே குனிந்து தகாத வார்த்தையில் திட்டினார். இருந்த போதில் லைலா எதுவும் கூறவில்லை. குடித்திருந்தவனோ அவளை 2 முறை உதைத்தான். அவள் தடுக்காமல் இருப்பதை பார்த்து இன்னும் சிலரும் அவளை அடிக்க வந்தனர். டேய், இவ மேல இன்னும் ஆல்கஹால் ஸ்மெல் வருது, அப்போ நேத்து நைட்டு மூக்கு முட்டை குடிச்சிருப்பா போல என்று கூறி சிரித்தனர். நிவேதிதா அப்பொழுதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தாள். சோம்பேறியாக மெத்தையில் புரண்டு படுத்தவள் லைலு என்று அவளை அழைத்தாள். லைலாவிடமிருந்து எந்த பதிலும் கிடைக்கவில்லை. மெல்ல எழுந்து கண்ணை கசக்கியவள், சா, இவ எங்க போய் தொலைஞ்சா, திரும்பவும் குடிச்சிட்டு மட்டையாகிட்டாளா என்று நினைத்தாள். அங்கு லைலாவோ கண்கள் கட்டப்பட்டு இரும்பு சாரில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் தவித்துக் கொண்டிருந்தாள். அவள் எவ்வளவு விடுவிக்க முயற்சித்தாலும் அவளால் முடியவில்லை. கண்களில் இருந்த கண்ணீர் வற்றி வறண்டது. அவள் தப்பிக்க நினைக்கும் சப்தம் இது வெறும் நாடகம் என்று நினைத்து கூட்டம் இன்னும் ஆரவாரம் செய்தது. நிவேதிதா அவளின் போனை எடுத்து இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்க ஒரு நொடி திகைத்து விட்டாள். அத்தியாயம் 92. அவளுக்கு விரித்த வலை. போனை பார்த்த நிவேதிதா அதிர்ச்சியில் அமர்ந்திருந்தாள். அந்த வீடியோ வைரலாக பரவியது. ஊர் முழுவதும் பயங்கர வைரலாக ஓடியது. ஆனால் அந்த வீடியோவை சீக்கிரமே தடை செய்துவிட்டனர். அனைவரும் லைலாவை ஆர்டிஸ்ட் என்று நினைத்தனர். நடிப்பிற்காக தான் அப்படி செய்கிறாள் என்று நினைத்தனர். அதனால் இன்னும் அவளை காயப்படுத்தினர். அவள் உடல் முழுவதும் பல காயங்கள். மயக்க நிலைக்கு செல்வது போல் இருந்தாள். உடலில் வலி, எரிச்சல், அவமானம் எல்லாம் அவளை ஆட்டி படைத்தது. சில இடங்களில் இருந்து ரத்தம் வேறு வழிந்தது. மக்கள் யாரும் இரக்கம் காட்டுவதாயில்ல. ச என்று கடிந்து கொண்ட நிவி தன் உயிர் தோழியை யார் இப்படி செய்தார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் யாராக இருந்தாலும் அவர்களை சும்மாவிடக்கூடாது என்று நினைத்துக் கொண்டாள். 10 நிமிடத்தில் பெடஸ்ட்ரியன் ஸ்ட்ரீட்டில் இருந்தாள் நிவி. லைலாவை சுற்றி ஒரு கூட்டமே கூடியிருந்தது. அதை தாண்டி மீடியாவும் அங்கு வந்திருந்தது. நிவி வேகமாய் கூட்டத்திற்குள் நுழைந்தாள். லைலா இன்னுமே சேரிலிருந்து விடுபட முயன்று கொண்டிருந்தாள். அவள் உடம்பில் நிறைய காயங்கள். யாருமே அவளை காப்பாற்ற முன்வரவில்லை. அந்த பலகையின் கீழ் நான் எவ்வளவு கஷ்டப்படுறனோ அந்த அளவுக்கு எனக்கு பலன் கிடைக்கும். 5 மணி நேரம் ஆகிற வர என்னை காப்பாத்த வேணாம். சாகர நிலைமை வந்தா கூட என்னை காப்பாத்த நினைக்காதீங்க. இது வெறும் நடிப்பு தான் என்று இருக்க கூடவே டைமரும் இருந்தது. அதை பார்த்த நிவிக்கு ஆத்திரம் அதிகரித்தது. அனைவரையும் விலக்கிவிட்டு லைலா பக்கம் போனாள். பயப்படாத, நான் வந்துட்டேன், உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போக வந்துட்டேன் என்றாள். நிவிக்கு கட்டை அவிழ்ப்பதில் சிரமமாயிருந்தது. என்னதான் லைலா அவளின் அசிஸ்டண்டாக இருந்தாலும் அவள் நிவியுடன் ஒன்றாய் வளர்ந்தவள். இணைப்பிரியா தோழிகள். லைலாவை அப்படி பார்க்கவே நிவிக்கு வேதனையாயிருந்தது. இரும்பு சாரில் இருந்த சங்கிலி கட்டப்படவில்லை. மாறாக அது சாருடன் இணைக்கப்பட்டிருந்தது. நிவியால் பலமுறை முயற்சி செய்தாலும் அவளால் லைலாவை விடுவிக்க முடியவில்லை. லைலாவும் விடுபட முயல, அமைதியா இரு, அதான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல என்று கடுகடுத்தாள் நிவி. அவளின் குரலை கேட்டு இன்னும் அழுதாள் லைலா. நிவி ஏதேனும் கிடைக்குமா லைலாவை காப்பாற்ற என்று தரையில் தேட அவள் கண்ணில் சிறிய தகடு பட்டது. என்ன நிவேதிதா, வந்துட்டியா என்று இருந்தது. இதை கண்டு இன்னும் கொதித்தெழுந்தாள் நிவி. லைலா நேற்று பாரில் யாரையோ அவள் அவமானப்படுத்தி இருப்பாள். அதனால்தான் அவளை பழிவாங்க இப்படி செய்திருக்கிறார்கள் என்று நினைத்தாள் நிவி. ஆனால் தன்னை குறிவைத்து லைலாவை சித்திரவதை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. நிவி அவளின் கோட்டை கழற்றி லைலா மீது போட்டு அவளின் உடலை மறைத்தாள். கேமராவை இங்கு கொண்டு வாங்க என்று கத்தினாள் நிவி. அனைவரும் அவளின் அதிகார தோரணையில் ஆடிப்போயினர். உங்களைதான் வர சொன்ன என்று திரும்பி கத்திய நிவி, உங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தேவைப்படுமே, அதான இன்டர்நெட்ல போட்டு இருக்கீங்க, கிட்ட வாங்க என்று நக்கல் செய்தாள். அவளின் மிரட்டலில் அதிர்ந்தாலும் தயக்கத்துடன் அவளை நெருங்கினர். அனைத்து கேமராவும் நிவேதிதாவை போக்கஸ் செய்தன. அனைவரும் அவள் என்ன சொல்ல போகிறாள் என்று பார்க்க, உன் சாவு என் கையில தான் என்று கேமராவை பார்த்து கூறிட அனைவரும் பெரிதாய் திகைத்தனர். அவள் அவளின் எதிரிக்கு நேரடியாக கண்டித்தாள்.
சிறிது நேரத்திலே தீயணைப்பு வீரர்கள் வந்து லைலாவை மீட்டிட அவளை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றாள் நிவி. லைலாவோ சோஃபாவில் விழுந்தவள் அசைவற்று வெளியே வெறித்துக் கொண்டிருந்தாள். லைலு, போய் குளி விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்க யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். அவங்க டார்கெட் நானு, நீ கவலைப்படாத என்று கூறினாள் நிவி. சும்மா வாய் வார்த்தை சொல்பவள் இல்லை அவள், செயலில் காட்டுபவள். அவளை எதிர்த்தவர்களை அவள் சும்மா விட்டதில்லை. இம்முறை லைலா அவளை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். குமார் குரூப்ஸ் வாரிசாக அவள் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த சேரில் நிவேதிதா இருந்திருப்பாள். லைலா அமைதியாக இருந்தாள். சோஃபாவிலே சுருண்டு கொண்டாள். கடந்த சில மணி நேரத்தில் சாவைவிட மேலான ஒன்று அவளுக்கு நிகழ்ந்துவிட்டது. அவளின் இந்த வேளையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் இது மிக மோசம். நிவி அவளின் மேலே உள்ள அழுக்கை துடைத்துக் கொண்டிருந்தவள் அவளை அணைத்துக் கொண்டு, உனக்காக பாத்டப் நான் ரெடி பண்ணியிருக்கேன், போய் குளி என்று கூறி போனை எடுத்து நிவி காஷ்டவுன் காவல் நிலையத்திற்கு அழைத்தவள், உங்களுக்கு 1/2 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள இதை பண்ணது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், ஒரு தனியும் விடக்கூடாது, என்கிட்ட மோதினவன் கதி என்னன்னு அவனுக்கு காட்டுறேன் என்று கூறினாள். சரவணா ரத்தினத்தை பார்க்க அவர் இருக்கும் ரெசார்ட்டிற்கு வந்தான். மிஸ்டர் சரவணா, எக்கானமி கான்ஃபரன்ஸ் எப்படி போச்சு என்று அவசரமாய் கேட்டார் ரத்தினம். சரவணன் தமக்கு அழைக்காததனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக முடிந்தது என்று நினைத்தார். அதிலும் சரவணா சீக்கிரமே திரும்பியிருப்பதைக் கண்டு நல்ல பலனாக இருந்திருக்கும் என்று நினைத்தார். ஆனால் சரவணா எக்கனாமிக் கான்ஃபரன்ஸை பற்றி பேசும் நிலையில் இல்லை. ரத்னம், மித்ராவை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்று கேட்டான். உடனே ஒரு ஃபைல்களை எழுத்த ரத்தினம், இதுல எல்லாமே இருக்கு. அவளை அடாப்ட் பண்ண ஆர்ஃபனேஜே அவளை வெளியே எடுத்திருக்காங்க. மித்ராவை திரும்ப அனுப்ப சொல்லி ஆர்ஃபனேஜுக்கு நம்ம பக்கத்துல இருந்து தகவல் அனுப்பியாச்சு. ஆனா அந்த ஆர்ஃபனேஜோட டீன் மித்ரா திரும்ப அங்க வந்த கொஞ்ச நேரத்திலே காணாம போயிட்டதா சொல்றாங்க. அவ எங்க போனான்னு தெரியல அவளுக்கு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, தேவ் அவங்கள கண்டுபிடிக்க போயிருக்கான். சிட்டி முழுக்க தேடி இருக்கான். அடுத்து அவன் கோஸ்ட் டவுனையும் தேடுவான். சீக்கிரமா மித்ராவை கூட்டிட்டு வருவான் என்று கூறினார். அவளின் டைரியை படித்த பின் அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனுள் அதிகமாயிருந்தது. ரத்தினத்தின் திறமை மீது அவனுக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் சில காரணங்களால் அவனின் மனம் நெருடலாயிருந்தது. அப்பொழுது அந்த அறையில் ஓடிக்கொண்டிருந்த செய்தியை பார்த்தான் சரவணா. அதில் ஓடியதையே புருவம் சுருக்கி பார்த்தான். அந்த வீடியோ பிளர்ராக இருந்தாலும் அதில் இருப்பவர் அவனுக்கு தெரிந்தவர் போல் தோன்றியது. நிவியை கண்டதும் அவனின் எண்ணம் உறுதியானது. அவளின் வார்த்தையை கேட்டவன் உடனே ரத்தினம் பக்கம் திரும்பி, இத பத்தி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அதில் மறுப்பாக தலையசைத்தவர், எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. உங்களுக்காக வேணும்னா நான் உடனே அது என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஆனா எனக்கு என்னமோ இத பார்த்தா பழிவாங்க பண்ண மாதிரி தோணுது என்று கூறினார் ரத்தினம். அதுதானே உண்மை. பழிவாங்க இத்தனை கொடூரமாய் நடந்து கொண்டிருந்தனர். அந்த செய்தியே அனைத்து சமூக வலைதளத்திலும் பரவி கொண்டிருந்தது. செய்தியை காட்டிலும் சில மக்களின் வக்கிர கமெண்ட்கள் குவிந்தது. அதில் சென்சார் இல்லாத வீடியோ பிரைவேட்டாக பரவியது. சரவணனால் இதனை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. ரத்தினத்திற்கு ஆர்டர் போட்டுவிட்டு நேராக நிவேதிதாவை பார்க்க சென்றான். நிவேதிதா வீட்டிற்கு செல்ல அவளோ நன்றாய் கிளம்பியிருந்தாள். ஸ்போர்ட்ஸ் வேர் அணிந்திருந்தவள் கூந்தலை அள்ளி போனிடெயில் போட்டிருந்தாள். அடிப்பதற்கு தயாராகி இருந்தாள் நிவேதிதா. அவள் இத்தனை வேகமாய் செயல்படுவாள் என்று எதிர்பார்க்காதவன், என்ன பண்ற என்று கேட்டான் சரவணன். அவன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்று தெரிந்தவள் நேரடியாக, லைலாவை இப்படி பண்ணவன சும்மா விடுவன் நினைக்கிறியா என்று கடுப்பாக கேட்டாள் நிவி. நீ தனியாவா போக போற என்று அதிர்வுடன் கேட்டான் சரவணா. அதில் புருவம் சுருக்கியவள், பின்ன என்ன பண்ண சொல்ற, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா என்று கேட்டாள். நானும் உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணவா? நல்லா யோசி, உனக்கு பிரச்சனை கொடுக்க ஆர்வமா இருக்கிறது யாரு என்று கேட்டான் சரவணன். அவன் கூறியதை கேட்டதும் இன்னும் கடுப்புதான் உண்டானது அவளுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? என் வாழ்க்கையில எதிரிக்கு பஞ்சமே இல்ல. சரவணா, நீ சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட், உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை ஹீரோ ரேஞ்சுக்கு நினைக்காத என்று சீறினாள் நிவேதிதா. அதில் பேச்சற்று நின்றான் சரவணா. உண்மையில் நிவேதிதாவிற்கு எண்ணற்ற கணக்கில் எதிரிகள் இருப்பார்கள். சில பேருக்கு அவள் காஷ் டவுனில் இருப்பதே பிடிக்கவில்லை. சரி சரி, நான் உன் கூடவே இருக்கேன், எனக்கு இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும் என்று நிவேதிதாவை தடுத்தான் சரவணா. அதில் பொறுமை இழந்தவன், இது உனக்கு தேவையில்லாத வேலை என்று கத்தினாள். இது ஒன்னும் கோஸ்ட் டவுன் இல்ல நிவி, இது உனக்கான டிராப்பா இருக்கலாம்ல என்று கூறிட ஒரு நொடி அதிர்ந்து நின்றவள், இப்ப அதனால என்ன, என் வழியை விடு என்று கத்திவிட்டு வெளியே அவளின் ஆட்களுடன் சென்றாள் நிவி. சரவணனிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்ற உடனே ரத்தினத்திற்கு அழைத்தவன், ரத்னம், நம்ம ஆளுங்களை ரெடியா இருக்க சொல்லுங்க என்று கூறி நிவி பின்னே சென்றான்.
அத்தியாயம் 93. டிராப்பில் சிக்கிய நிவி. ரத்தினத்திடம் பேசி முடித்ததும் லைலா பக்கம் சென்றான் சரவணா. அவள் இன்னுமே நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஹே, நீ இப்ப ஓகேவா என்று மெல்லிய குரலில் கேட்டான் சரவணா. சரவணனை பார்த்து இன்னும் நடுங்கினாள் லைலா. சுயத்திற்கு வந்தவள், மிஸ்டர் சரவணா, சீக்கிரம் போய் அவங்கள ஸ்டாப் பண்ணுங்க என்று படபடத்தாள். நான் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ வரி பண்ணிக்காம ரெஸ்ட் எடு என்றான் சரவணா. கேம்பஸ் ரோடின் பின்பக்கம். ஜாஸ்பர் அங்கு இல்லாததனால் அந்த இடமே சண்டை இல்லாமல் இருந்தது. ஆனால் நிறைய கேங்ஸ்டர் அந்த இடத்தை இரவு நேரத்தில் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அந்த தெருவின் கடைசியில் இருக்கும் ஒரு பாருக்கு வந்த நிவேதிதா அந்த பாரின் கதவை கால்களால் எட்டி உதைத்து திறந்தாள். உள்ளே இருந்தவள் வேகமாக, யாரு நீ, பிரைட் லேக் பார்ல பிரச்சனை பண்ண வந்திருக்கியா என்று கேட்டாள். அப்பொழுதுதான் நிவேதிதா பின்னே நிறைய ஆட்கள் இருப்பதை கவனித்தாள். அடியாட்கள் வேறு வந்திருக்க அதில் அஞ்சியவள், மேம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நாங்க ராத்திரியில தான் இந்த பாரை ஓபன் பண்ணுவோம் என்று நடுங்கினாள். நாங்க ஒருத்தனை தேடி வந்திருக்கேன் என்று கூறியவள் தன் ஆட்கள் பக்கம் தலையை திருப்பி, போங்க, போய் எல்லாத்தையும் அடிச்சு உடைங்க என்று கட்டளையிட்டாள் நிவி. அதில் அதிர்ந்த அந்த பெண், மேம், என்ன பண்றீங்க என்று நடுங்கியவள் வார்த்தையை முடிக்கும் முன்பே நிவியின் ஆட்கள் அனைத்தையும் அடித்து நொறுக்க ஆரம்பித்தனர். அரை மணி நேரத்தில் மொத்த பாரும் நாசமானது. ஒரு பொருள் இல்லாமல் அனைத்தையும் உடைத்தெறிந்திருந்தார்கள். அதன் பின்னே ஒரு இடத்தில் அமர்ந்த நிவேதிதா அந்த பெண்ணை பார்த்து, போ, கதவை மூடு என்று அதிகாரமாய் கூறினாள். அவளும் தன்னை நொந்து கொண்டு கதவை சாற்றினாள். அரை மணி நேரம் கழித்து அந்த பாரின் கதவு தட்டப்பட்டது. மயூரி, ஏன் இன்னைக்கு இன்னும் ஓபன் பண்ணாம இருக்க என்று ஒரு பெண் கேட்டாள். அவதானா அது என்று அந்த பெண்ணை பார்த்து கேட்டாள் நிவி. ஆமா என்று பயத்தில் தலையசைத்தாள் மயூரி. அப்ப அவளை உள்ள வர சொல்லு என்றாள் நிவி. கதவு திறந்ததும் கருப்பு நிற இறுக்கி பிடித்த பாடிகான் உடை அணிந்த ஒருவள் நுழைந்தாள். அந்த பார் இருந்த கோலம் கண்டு ஏதோ சரியில்லை என்று உணர்ந்தவள் மீண்டும் வெளியே செல்ல பார்க்க, அதான் உள்ள வந்துட்டியே, ஏன் வெளியே போற என்று கடுமையான குரலில் கேட்டாள் நிவி. அதில் உடனே நிவி பின்னே இருந்த ஒருவன் அந்த பெண் பக்கம் செல்ல தப்பிக்க முடியாமல் உள்ளே நுழைந்தாள். கால்கள் பின்ன கீழே தடுமாறி விழுந்தவள் நடுக்கத்துடனே, என்ன பண்ண போற என்று கேட்டாள். நிவியின் கோபம் நிறைந்த முகம் அவளை மேலும் அச்சுறுத்தியது. நேத்து உனக்கு ஆர்டர் போட்டது யாரு? நீ சொன்னா உன்னை விட்டுறத பத்தி யோசிப்பேன் என்று அழுத்தமாய் கூறினாள் நிவி. வேலை என்று வந்துவிட்டால் கொஞ்சமும் இரக்கம் காட்டிட மாட்டாள். தரையில் இருந்தவளோ நடுக்கத்துடனே, என்ன நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல என்று நடுங்கினாள். அவளுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க என்று நிவி கூறிட உடனே அவளின் ஆட்களை கீழே இருந்த பெண்ணை நெருங்கினார்கள். இரக்கம் காட்டிவிட்டால் மற்றவர்களுக்கு துளிர்விட்டு போகும் என்றுதான் இப்படி நடந்து கொள்கிறாள். பிளீஸ் வேணா, எனக்கு நிஜமாலுமே எதுவுமே தெரியாது என்று கெஞ்சினாள். அந்த பெண் அடிக்கடி அந்த பாருக்கு வருபவள்தான். நேற்று இரவு அவள் லைலாவுடன் ஒன்றாய் குடித்தாள். வாட்ட சாட்டமாய் இருப்பவர்களை பார்த்து அதிர்ந்தவள், ஒரு நிமிஷம் என்று அவர்களை பார்த்து கூறியவள் நிவி பக்கம் மிரண்ட விழிகளுடன் திரும்பியவள். நீங்க லைலா பத்தி கேக்குறீங்களா? நானும் அவளும் ஜஸ்ட் ஒன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணோம். நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தேன், ஆனா அவளே திரும்ப போயிட்டா. அவ சேர்ல கட்டி போட்டு இருந்ததை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்று கூறினாள். அதில் நிவி முகம் இறுகியது. தன்னிடமே அவள் பித்தலாட்டம் செய்கிறாள் என்று கண்டு கொண்டவள் மேலும் கோபம் கொண்டாள். மேலும் நிவி அந்த பெண்ணிடம் கேள்வி கேட்கும் முன்னே வெளியே நிறைய ஆட்கள் வரும் அரவம் கேட்டது. மயூரி, கதவை தர என்று திமிராய் ஒரு குரல் கேட்டது. அதில் பயந்த மயூரி நிவியை பார்த்து, நான் திறக்கவா என்று கெஞ்சினாள். அதில் நிவி சம்மதமாக தலையசைக்க மயூரி வேகமாய் கதவை திறந்தாள். தலையில் வெட்டுக்காயத்துடன் ஒருவன் நுழைந்தான். உடைந்து இருப்பதை பார்த்தவன் நிவி பக்கம் திரும்பினான். நீதான் லைலாவை இப்படி பண்ணதா என்று நேரடியாக கேட்டாள் நிவி. ஆமா, அதுக்கு என்ன என்று திமிராய் கூறியவன் அங்க இருக்கும் பீர் கேன் ஒன்றை எடுத்து நிவியிடம் நீட்டி, இத குடிச்சா நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன் என்று கேலியாக கூறினான். நிவி ஒன்றும் சொல்லாமல் அந்த கேனை வாங்கியவள் அதனை அவளை பார்த்தவாறே ஓபன் செய்து அவன் முகத்திலே பொழிச்சென்று ஊற்றினாள். அங்கு இருந்த அனைவருமே பெரிதாய் திகைத்தனர். ஜாஸ்பருக்கு பிறகு அவன்தான் அங்கு டானாக சுற்றி திரிகிறான். ஆனால் அவனை நிவேதிதா துளியும் மதிக்கவில்லை. முகத்தை அழுந்து துடைத்துக் கொண்டவன், நிவேதிதா குமார் குரூப்ஸோட ஒரே ஒரு பெண் வாரிசு, இன்ட்ரெஸ்டிங் என்று போலியாய் மெச்சிக்கொண்டான். தன்னை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறானே என்று புருவம் சுருக்கினாள் நிவேதிதா. நிவேதிதா, உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கோஸ்ட் டவுன்ல நீ ரொம்ப ஃபேமஸ் ஆமே. குமார் குரூப்ஸையே 14 வயசுலயே டேக் ஓவர் பண்ணிட்டியாமே. அதுவும் இல்லாம
பிசினஸ் உலகத்துல நீ பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்க. கோஸ்ட் டவுனே புகழுற பொண்ணு நீ என்று கூறி அர்த்த பார்வை பார்த்தான். ஆனா இது கோஸ்ட் டவுன் இல்ல, இது ஹில்வுட் என்று தெனாவட்டாக கூறினான். அவளின் பாட்சா இங்கே பலிக்காது என்பது போல் பார்த்தான். நிவேதிதா, நான் அண்டர் கிரவுண்ட்ல வேலை பார்த்தாலும் வேலையில சரியா நடந்துக்கிறவன். ஓ சர்வன்ட் லைலா பெரிய தப்பு பண்ணிட்டா. அத அவ மாஸ்டர் நீதான் சரி பண்ணும். முன்ன இருக்காளே அந்த பொண்ணு, மிஸ்டர் விக்ராந்த், ராஜ் ஃபேமிலியை சேர்ந்தவரோட கேர்ள் ஃபிரெண்ட். மிஸ்டர் விக்ராந்த் யாருன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு இல்ல. ஓ சர்வன்ட் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அதிகமா பேசியிருக்கா. அதோட விளைவுகள் என்னன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ராஜ் என்ன மிஸ் ஹேமாவை ப்ரொடெக்ட் பண்ண சொன்னாரு. உனக்காகத்தான் லைலாவை சேர்ல கட்டி போட்டதோட விட்ட என்று அழுத்தமாய் கூறிட இத்தனை நேரம் நிவி முகத்திலிருந்து அதிகாரம் மொத்தமாய் வடிந்தது. விக்ராந்த் பற்றி அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள். காஸ்டவுனில் ராஜ் குடும்பம் மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற குடும்பம். ஏகப்பட்ட சொத்துகளுக்கு அதிபதி அவர்கள். ஹில் டவுனில் நடக்கும் எகனாமிக் கான்பரன்ஸிற்கு அவனிடமிருந்துதான் லோன் வாங்கினாள். ஒரு நாள் முழுக்க அவளை அலைய விட்டு பல கண்டிஷன் போட்ட பின்புதான் பணத்தையே கொடுத்தான். அவனை போன்றவர்களுக்கு பெண்களுடன் விளையாடுவது மிகவும் சாதாரணம். நிவேதிதாவையும் டின்னருக்கு அவன் அழைக்க நிவி மறுத்துவிட்டாள். ஏனோ அவளுக்கு அவனை பார்த்தாலே பிடிக்கவில்லை. விக்ராந்தை எதிர்த்து அவள் செயல்பட்டால் அவனிடம் இருந்து லோன் வாங்கி எகனாமிக் கான்பரன்ஸில் முதலீடு செய்து அனைத்தும் பாழாய் போய்விடும். மிஸ் குமார், நான் எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டேன். இன்னைக்கு மீடியா முன்ன மிஸ்டர் ராஜ கொல்ல போறதா சொன்ன. அவரை பகச்சிக்க விரும்பலன்னா ஒழுங்கா நீ அவர் முன்ன மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி வீடியோ எடு. அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அந்த ஆள் நிவேதிதாவை மிரட்டினான். விக்ராந்த் எதுவும் கூறவில்லை. ஆனால் அவனின் கொடுக்கு முந்திரி கொட்டை போல் கூறுகிறான். இதே நேரடியாக விக்ராந்தை அசிங்கப்படுத்தி இருந்தால் அவளின் நிலை மிக மோசமாயிருக்கும். நிவேதிதா அமைதியாயிருப்பதை கண்டவன், மிஸ் குமார், எனக்கு பணத்தை பத்தி பெருசா தெரியாது. ஆனா மொத்த கோஸ்ட் டவுன்லயும் $30 பில்லியன் தூக்கி கொடுக்கற அளவுக்கு அங்க யார்கிட்டயும் பணம் இல்ல. குமார் ஃபேமிலி ரொம்ப பெரிய கடன் வாங்கியிருக்கு. சோ உனக்கு இப்ப வேற சாய்ஸ் இல்ல என்று மிரட்டினான். ஹில்வுடிற்கு வருவதற்கு முன்பு இது நடந்திருந்தால் கவலை கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் இப்பொழுது மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் செய்து விட்டாளே. மிஸ் குமார், இங்க பாருங்க என்று அவனின் போனை எடுத்துக்காட்டி கூறினான். அவன் முன்னே அவளை மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க அதனை படம் பிடிக்க நினைத்தான். சிறிதாய் அவர்கள் விரித்த வலையில் மொத்தமாய் மாட்டிக்கொண்டாள் நிவேதிதா. கைகளை இறுக மூடியவளுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. நீ மட்டும் இப்ப முட்டி போட்டு மன்னிப்பு கேட்கல, மிஸ்டர் ராஜே லைலாவை பர்சனலா டீல் பண்ணுவாரு. எப்படி வசதி? அப்படி மட்டும் நடந்தா அவ உயிரோட இருப்பாளா மாட்டாளான்னு எனக்கு தெரியாது. ராஜ் குரூப்ஸ் வட்டி பணத்தை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. எப்பேற்பட்ட கம்பெனியா இருந்தாலும் ராஜ் குரூப்ஸ் முன்ன அது ஒண்ணுமே இல்ல. நிவி தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சரியாக அந்நேரம் வெளியே, எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை முட்டி போட சொல்லுவ என்று ஒரு குரல் கேட்டது. அத்தியாயம் 94. நான் இருக்கேன். குரலை கேட்டதுமே அது சரவணனின் குரல் என்று கண்டு கொண்டாள் நிவேதிதா. என்ன இவன் நிஜமாலே என் பின்னாடி வந்துட்டான்? இவனுக்கு ஏன் இந்த ஆகாத வேலை? ஏற்கனவே பெரிய பிரச்சனை, இதுல இவன் வேற நடுவுல வரான் என்று நினைத்தவளுக்கு ஆத்திரம் அதிகம் வந்தாலும் அவளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சரவணா உள்ளே நுழைந்திருந்தான். சரவணனை இதற்கு முன் எங்கேயோ பார்த்தது போல் இருந்தது அந்த ஆளுக்கு. ஜாஸ்பரை வீழ்த்தியது சரவணன் தான் என்று கண்டு கொண்டான். அதனால் சரவணன் மீது சிறிது மரியாதை இருந்தது. அப்பேற்பட்ட ஆளை எளிதாய் வீழ்த்திட முடியுமா? ஆனால் அந்த மரியாதை கொஞ்ச நாளுக்கு முன்னே போய்விட்டது. விட்டல் குடும்பத்தின் மூலம் சரவணன் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை என்றும் அவனுக்கு பின்னால் இருந்தது நிவேதிதான் என்றும் தெரிந்து கொண்டான். அதனால் இப்பொழுது நிவியை முட்டி போடும் நிலையில் இருக்கிறாளே. லைலாவை வைத்து சும்மா சாக்கு போக்கு காட்டி நிவியை மண்டி போட வைக்கின்றனர். விக்ராந்திற்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருக்கின்றனர். அதில் ஹேமா அவனின் ஞாபகத்தில் கூட இருப்பது சந்தேகம்தான். முதல்ல வெளியே போ, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று சரவணனிடம் உத்தரவிட்டாள் நிவி. நான் பாத்துக்கிறேன் என்றான் சரவணன். அதில் பேச்சற்று நின்றாள் நிவி. அவள் என்னதான் பிடிவாதக்காரியாக இருந்தாலும் சரவணனிற்கு உதவி செய்திருக்கிறாள். அவள் சரவணனை பற்றி ஆராய்ந்ததில்தான் அவனுக்கு மித்ராவின் ரகசியம் தெரிந்தது. நிவியை எதிர்ப்பது யாராகினும் அவனுக்கு கவலை இல்லை. அவளை காப்பாற்றிட வேண்டும் என்பதுதான் அவனின் எண்ணம். உனக்கு சொன்னா புரியாதா? ஒழுங்க போ என்று கத்தினாள்.
அவளை பொறுத்தவரை சரவணன் ஒரு ஏழை மாணவன். அவனுக்கு தாம் உதவி செய்ததனால் இந்நிலையில் இருக்கிறான் என்று நினைத்திருந்தாள். சரவணா ஒன்றும் கூறவில்லை. மாறாக அந்த ஆளை நோக்கி நடந்தவன் அங்கு இருந்த ஸ்டூல் ஒன்றை எடுத்து அவனின் தலையிலே ஓங்கி அடித்தான். ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க, முடிஞ்சா என்கிட்ட உன் வீராப்பா காட்டுடா என்று கர்ஜித்தான் சரவணா. அடி வாங்கியவனோ வாயடித்து அவனை பார்த்தான். இவ்வளவு வேகமாய் சரவணன் செயல்படுவான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் தலையில் இருந்து உதிரம் வழியத் துவங்கியது. உடனே அவன் உடன் வந்திருந்த ஆட்கள் கொதித்தெழுந்தனர். நிவியோ அதிர்ச்சியில் கைகளால் வாயை பொத்தியிருந்தாள். நிலைமை கைமீறி போனது. ராஜ் குடும்பம் வட்டிக்கு பணம் கொடுத்தவர்களின் தொழிலை வளர்த்தனர். காஷ்டவுனில் அவர்களின் பினான்ஸ் கம்பெனி தான் மிகப்பெரியது. பெரிய அளவில் பணத்தை கொடுத்து மற்ற குடும்பங்களின் சொத்தை அபகரிப்பர். $30 பில்லியன் குமார் குடும்பத்தின் சொத்துக்களை எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு போதும். குமார் குடும்பத்திற்கு $30 பில்லியன் சாதாரணமாக இருந்தாலும் அதனை பணமாக கொடுப்பது நிவேதிதாவிற்கு சாத்தியமில்லாத ஒன்று. அந்த ஆளின் ஆட்கள் சரவணனை அடிக்க வர அவர்களை தடுத்தவன், இவனை நானே பாத்துக்கிறேன் என்று ரத்தத்தை வழித்து துடைத்தான். அவன் கண்ணில் இருந்த கோபத்தை கண்டவர்களுக்கு உடல் நடுங்கியது. அந்த ரவுடி ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. பல கொலை செய்து ஜெயிலில் பல வருடம் கழித்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் ஜெயிலில் இருந்து வெளியே வரும்பொழுது கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவனை வேலைக்கு எடுப்பர். நிவியின் ஆட்களால் அவனை எதிர்கொள்ள முடியவில்லை. நிவி, இங்கிருந்து போ என்று நிவியை பார்த்து கூறினான் சரவணா. கிட்டத்தட்ட அதிகாரமாய் கூறினார். ஆனால் அவளோ, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத என்று கோபத்துடன் கூறியவள், சரவணா, இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். தாரிகா கிட்ட இன்னைக்கு நான் அப்படி பேசினாலும் நீ கோவமா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன். நீயும் நானும் ஒண்ணு இல்ல. என் விஷயத்துல நீ தலையிடாத என்று தற்பெருமையுடன் கூறினாள். சரவணா அவள் ஒரு பெண் என்றதால் அவளை காக்க வந்தான். அவள் கூற்றில் பொறுமை இழந்த சரவணா, ஒழுங்கா வெளியே போயிடு. உனக்கு சொன்னா புரியாதா? இத நான் திரும்பவும் சொல்ல மாட்டேன் என்று கோபத்துடன் கத்தினான். அவனின் கோபத்தில் ஒரு நொடி மிரண்டு விட்டாள் நிவேதிதா. அவளுக்கு தெரிந்த சரவணாதானா இவன் என்று சந்தேகப்பட்டாள். எங்கே இருந்து அவனுக்கு இவ்வளவு தைரியம் என்று பார்த்தாள். சரி, தலையசைத்த நிவி வேகமாய் வெளியே ஓடினாள். வெளியே வந்தவுடனே போனை எடுத்து போலீசுக்கு அழைத்தாள். உள்ளே இருந்த அந்த ரவுடியோ சரவணனை கண்டு லேசாய் புன்னகைத்து, பரவாயில்ல, ரொம்ப தைரியம் தான் உனக்கு. ஆனா இப்படி சிங்கிளா வந்து வசமா மாட்டிக்கிட்டியே என்றான். சரவணனை பார்த்ததுமே அவனால் சண்டை போட முடியாது என்று கணித்து விட்டான். அதிலும் அந்த ரவுடிக்கு முன்னால் சரவணன் ஒன்றுமில்லை. இப்படி இருக்கையில் ஏன் அனாவசியமாக தன்னை பலசாலியாக காட்டிக் கொள்கிறான் என்று நினைத்தான். பொடி பையன் மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப பில்டப் கொடுக்கறல்ல, உன் தகுதி என்னன்னு காட்டுற என்று கூறினான் ரவுடி. ராஜ் குடும்பம் உலகில் இருக்கும் டாப் பினான்ஸ் கம்பெனிகளில் ஒன்று. அவர்களுக்கு கொலை என்றால் சர்வசாதாரணம். அந்த தைரியத்தில் அந்த ரவுடி அவன் இடுப்பில் சொருகியிருந்த கத்தியை எடுத்து சரவணன் நெஞ்சில் குத்தமணிந்தான். சரவணன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான் என்ற நினைப்பில் சிரிக்க, ஆனால் எதிர்பாராத விதமாக கத்தி சரவணன் நெஞ்சில் இறங்கவில்லை. என்னவென்று அந்த ரவுடி பார்க்க காற்றில் பறந்து வந்தது போல் சரவணன் முன்பு ஒருவன் ஓடி வந்து நின்றிருந்தான். அதில் கைகளை அகல விரித்து இருந்தான் ரவுடி. அவனால் நம்ப முடியவில்லை. எங்கே இருந்து எப்படி ஒருவன் வந்தான் என்ற திகைப்பு அவனுக்கு. மின்னல் போல் வேகமாய் முன்னே தோன்றியிருந்தான். இதில் புதிதாய் வந்தவனோ அந்த கத்தியை அழுத்தி பிடித்திருந்தான். அந்த ரவுடியோ அழுத்தம் கொடுத்து கத்தியை உருவிக்கொள்ள பார்க்க அந்த நபரின் பிடியிலிருந்து அவனால் விடுபட முடியவில்லை. கத்தியை மீண்டும் எடுத்துக்கொள்ள பார்க்க, ஆனால் அந்த நபர் அசைவதா இல்லை. அந்த ஆள் கத்தியை வளைத்து உடைத்து விட்டான். அதில் இன்னும் பெரிதாய் திகைத்து விட்டான் ரவுடி. சரவணனை காக்க வந்தவன் வெறும் கையில் கத்தியை உடைத்து விட்டானே, இவன் மனிதன்தானா என்ற கேள்வியோடு அவனை பார்த்தான் ரவுடி. சரியான நேரத்தில் காப்பாற்ற வந்தது ஜஸ்டின். வழமை போல் கடைசி நேரத்தில் சரியாக வந்துவிட்டான். டஜன் கணக்கில் அந்த ரவுடியின் ஆட்கள் இருந்தார்கள். ஆனால் சரவணன் பக்கம் ஒரே ஒருவன் மட்டும் இருந்தான். அந்த ரவுடியையும் அவனின் ஆட்களையும் குப்பை போல் பார்த்து ஜஸ்டின் சரவணன் பக்கம் திரும்பியவன், மிஸ்டர் சரவணா, எனக்கு தகுதியான ஒருத்தனை அடுத்த முறை பாருங்க. இந்த மாதிரி சப்ப பீஸ் எல்லாம் என்னோட திறமைக்கு அசிங்கம் என்று கூறிட அதில் லேசாய் சிரித்தான் சரவணா. ஜஸ்டினின் சேவேஜ்கள் பேச்சுகள் அவனுக்கு பிடிக்கும். இதை பார்த்ததும் ரவுடியின் ஆட்கள் அடிக்க ஓடிவர 3 நிமிடத்திற்குள் ஒட்டுமொத்த பேரையும் அடித்து துவைத்து விட்டான் ஜஸ்டின். பாரில் வேலை பார்க்கும் சிலர் வாயை பிளந்து கொண்டு அதனை பார்த்துக் கொண்டிருந்தனர். அந்த ரவுடியை தவிர மற்ற அனைவரும் தரையில் வலியில் முணங்கிக் கொண்டிருந்தனர். சாதாரண மனிதனின் வேகத்தை விட பல 100 மடங்கு வேகமாய் செயல்பட்டான் ஜஸ்டின். சொடக்கிடும் நேரத்தில் துவம்சமாக்கினான். சரவணன் நினைத்ததை விட அவனுக்கு அது மிகப்பெரிய சுலபமான காரியம். ஜஸ்டின் அந்த ரவுடியை நோக்கி வர அவனின் கால்கள் தன்னிச்சையாக பின்வாங்கியது. ஏனோ அவனின் சாவு அவன் முன்னே தெரிவது போல் அவனுக்கு ஒரு பிரம்மை. சொல்லு, இங்க உன்னை அனுப்புனது யாரு
என்று சரவணா அந்த ரவுடியிடம் கேட்டபடி நெருங்கினான். அந்த ரவுடிக்கு உடல் நடுங்கியது. ஜஸ்டின் கையில் அடி வாங்குவதை விட நேரடியாக சாவை எதிர்கொள்ளலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் வாயை திறக்காமல் இருப்பதை பார்த்த சரவணா, சரி நீ சொல்ல வேணா என்று கூறி அந்த ரவுடியின் போனை எடுத்து இதை அன்லாக் பண்ணு என்று கட்டளையிட்டான். அதில் அந்த ரவுடி மறுப்பாக தலையசைத்து, ஏய், நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியாம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இது நல்லது இல்ல என்றான். ஏண்டா அடுத்து போன டயலாக்கே சொல்லிக்கிட்டு இருக்க? சொன்னதை மட்டும் செய் கட்டளையிட்டான் சரவணா. வேறு வழி இல்லாத ரவுடி போனை அன்லாக் செய்து கொடுத்தான். சரவணா உள்ளே ரீசன்ட் காலில் இருக்கும் நபருக்கு அழைத்தான். அந்த ஆள் உடனே அழைப்பை ஏற்றான். அது விக்ராந்த் தான். எப்படி போச்சு? சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சியா? இப்பதான அந்த நியூஸ பார்த்தேன். இன்னைக்குதான் நிவேதிதா என் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சா. முன்னமே சரியா பாத்திருந்தா இந்நேரம் வேற மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் என்று கூறினான் விக்ராந்த். ஆனால் அவனுக்கு எதிரில் இருந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை. புருவத்தை சுருக்கியவன் ஏதோ சரியில்லை என்பதை உணர்ந்தான். யாருடா நீ என்று கேட்டான் விக்ராந்த். அந்த ரவுடியோ சரவணன் பெயரை சொன்னால் சரவணா உயிர் அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். வணக்கம்டா மாப்ள, நான் தான் சரவணன். ஒரு பொண்ணு கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுற? நீ அனுப்புன ஆளுங்கெல்லாம் ரொம்ப சப்பையா இருக்கானுங்க. நீ இவனுங்க மாதிரி சப்பாதான் போல. நக்கல் அடித்தான் சரவணா. அத்தியாயம் 95. மனமுடைந்த தாரிகா. சரவணன் சொன்னதை கேட்டதும் புருவம் சுருக்கினான் விக்ராந்த். சரவணன் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. யாருகிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா நீ என்று அழுத்தமாய் கேட்டான் விக்ராந்த். பொண்ணு மாதிரி பயப்படுற பயந்தாங்கோலி தானடா நீ என்று நக்கல் செய்தான் சரவணா. ஏய் ஏய் என்ன என்று விக்ராந்த் எதிர்ப்புறம் கத்த சரவணனுக்கு சிரிப்புதான் வந்தது. விக்ராந்த், நீ நிவேதிதா கிட்ட பிரச்சனை பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இனிமே அவகிட்ட பிரச்சனை பண்ண அது உனக்கு நல்லதில்ல என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. விக்ராந்தோ கோவத்தில் கொதித்தெழுந்து கொண்டிருந்தான். நிவேதிதா, உனக்கு அந்த அளவுக்கு திமிரேறிடுச்சா? இப்போ உன் கூட ஒருத்தனை வச்சுக்கிட்டு உன் வேலை என்கிட்ட காட்டல. நீ ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சேன். ஆனா இப்ப மொட்டாள்தனமா இருக்க. இனி உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மனதில் சொல்லிய விக்ராந்த் சொடக்கிட உடனே அவன் முன் அவனின் செக்ரட்டரி வந்தாள். சொல்லுங்க பாஸ், என்ன வேணும் என்று அடக்கமாய் சிரித்தபடியே கேட்டாள். குமார் குரூப்ஸுக்கு நாம கொடுத்த லோன் விஷயம் என்னாச்சு என்று கேட்டான் விக்ராந்த். உடனே அவளின் லேப்டாப்பில் சரி பார்த்தவள், இதுவரை 10 பில்லியன் கொடுத்திருக்காங்க, இன்னும் 20 பில்லியன்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. ஓஹோ, அப்படின்னா மிச்சம் இருக்கிற $20 பில்லியன் அவங்களுக்கு கொடுக்க வேணாம். அப்புறம் அவங்கள நாம கொடுத்த $10 பில்லியன் உடனே திருப்பி கொடுக்க சொல்லு என்று அவனின் கை விரல்களை பார்த்தபடியே கூறினான் விக்ராந்த். நிவேதிதா, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும். என்ன எதிர்த்து உனக்கு என்ன லாபம்? குமார் குடும்பம் மொத்தமா அனுபவிக்க போகுது. பிரைட் லேக் பார் வெளியே நிவேதிதா அவளின் காரில் காத்துக் கொண்டிருந்தாள். சரவணன் இன்னும் வெளியே வரவில்லை. போலீஸ் அங்கு வந்திட உடனே அவர்களிடம் சென்றவள், சார், உள்ள சண்டை போட்டிருக்காங்க, பிளீஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துங்க சார் என்றாள். போலீஸ் உள்ளே செல்ல அப்படியே அதிர்ச்சியில் நின்றுவிட்டனர். உள்ளுக்குள் சண்டை நடப்பது போல் இல்லை. உடலில் காயங்களுடன் ஒரு கூட்டம் குடித்துக் கொண்டிருந்தது. மிஸ்டர் சரவணா, வாங்க இன்னொரு பெக் போடுவோம் என்று அந்த ரவுடி சரவணனை அழைத்தான். அவன் தலையில் உள்ள உதிரம் காய்ந்திருந்தாலும் இன்னுமே மகிழ்ச்சியில் பீரை குடித்துக் கொண்டிருந்தான். நிவேதிதா என்னடா நடக்குது இங்க என்பது போல் பார்த்து கொண்டிருந்தாள். வாயை பிளந்து கொண்டு அவள் பார்க்க அவளை கண்ட ரவுடி, ஹே நிவேதிதா, நீயும் இங்கதான் இருக்கியா? வா, நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ என்று அழைத்தான். உள்ளே இடம் நாசமாகி தரையில் ரத்தக்கரை இருந்தாலும் உள்ளே இருப்பவர்கள் அது அவர்கள் கண்ணுக்கே தெரியாதது போல் நடித்துக் கொண்டிருந்தனர். துப்பாக்கி ஏந்தி வந்த போலீசோ, என்ன நடக்குதுங்க என்று கத்தினர். அதற்கு அந்த ரவுடி சமாளிப்பதற்காக சிரித்தான். மிஸ்டர் போலீஸ், இந்த பிரச்சனைக்கு சாரி. அது நான் கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டேன். போதையில தடுமாறி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு போதையில இருக்கேன் என்று மிக தெளிவாய் கூறினாள். ஆனால் உள்ளுக்குள் அழுது கொண்டிருந்தான். போலீசோ பயங்கரமாய் குழம்பினர். அங்க இருந்த அனைவர் முகத்திலும் காயம் இருப்பதைக் கண்டு எல்லாரும் ஒரே நேரத்திலேயா விழுந்திருப்பாங்க என்று யோசித்தார். ஆனால் அவர்கள்தான் எதுவும் நடக்கவில்லை என்பது போல் கூறிட போலீசும் அதற்கு மேல் தலையிடவில்லை. நிவேதிதா பக்கம் திரும்பியவர், மேடம், உங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போலீஸ்க்கு கால் பண்ணி விளையாடாதீங்க என்று கடிந்து கொண்டு அங்கு இருந்து சென்றார். அட பாவி பயலே என்று அவரை பார்த்தாள் நிவி.
போலீஸ் சென்றதும் சரவணன் பக்கம் வந்தவள், என்ன பண்ணி தொலைச்ச என்று கேட்டாள். முரட்டுத்தனமாயிருந்த ரவுடி இப்போது பொட்டி பாம்பாய் அடங்கியிருப்பது அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. பெருசா ஒண்ணும் இல்ல, பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்று கண்ணடித்து கூறினான் சரவணா. உனக்கு என்ன பார்த்த லூசு மாதிரி இருக்கா? நீ ஏதோ பண்ணி இருக்க என்றாள் நிவி. எப்படி சரவணா அவர்களை வழிக்கு கொண்டு வந்தான் என்ற கேள்வியே அவளுக்கு மண்டையை குடைந்தது. அதன் பின் காரில் ஏறியதும், நீ என்ன பண்ண என்று கேட்டாள் நிவி. இனி பிரச்சனை இல்லை என்று சற்று அவள் நிம்மதி அடைய சரவணா அவள் நிம்மதியில் ஆசிட் ஊற்றியது போல் விக்ராந்திடம் பேசியதை கூறினாள். அதில் அதிர்ந்தவள், என்ன சொல்ற நீ விக்ராந்த் கிட்ட இப்படியெல்லாம் பேசுனியா என்று கேட்டாள். நிவேதிதா முகம் வெளிர்ந்தது. சரவணா நிவேதிதாவையும் குமார் குடும்பத்தையும் சாவின் விளிம்பிற்கு அனுப்பியது. அவர்களுக்காக 6 அடியில் குழி தோண்டி மண்ணையும் போட்டுவிட்டான். ஆமா, என் அப்பா கால்ல உன்னை பாத்துக்க சொல்லி சொன்னாரு. எப்படி ஐயாவோட வேலை? மாஸ் காட்டினா என்று காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு பீற்றிக் கொண்டான். நிவேதிதாவிற்கு பேச்சு எழவில்லை. என்ன, இவன் அப்பா என்ன பாத்துக்க சொன்னாரா? அவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவனால எப்படி என்ன காப்பாத்த முடியும்? குமார் குரூப்ஸ்க்கு இவன் இன்னும் பிரச்சனை தான் இழுத்து விட்டுருக்கான் என்று மனதில் ஒவ்வொன்றாக நினைக்க அவளுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. மெல்ல சரவணன் பக்கம் திரும்பியவள், சரவணா, தாரிகா கிட்ட இன்னைக்கு நான் அப்படி பேசினது தப்புதான். ஆனா நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு காட்ட நினைச்சேன். நம்மளால ஒன்னா இருக்க முடியாது. எனக்கு நீயும் தாரிகாவும் ஒன்னா இருக்கணும். நான் ஒத்துக்கிறேன், அவகிட்ட அப்படி பேசினது உனக்கு அசிங்கம்தான். ஆனா அதுக்காக நீ என்ன பழி வாங்கணும்னா நீ தாராளமா என்ன வேணும்னாலும் பண்ணு. ஆனா ஏன் இப்படி என் ஃபேமிலியோட சேர்த்து இப்படி பண்ற என்று கத்தலில் ஆரம்பித்தவள் கெஞ்சலில் முடித்தாள். சரவணனிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு உதவிதானே அவன் செய்ய நினைத்தான். காரை விட்டு இறங்கு, என் முகத்திலே முழிக்காத என்று அடிக்குரலில் சீறினாள் நிவேதிதா. நடு ரோட்டில் அவனை இறக்கி விட்டுவிட்டு அவள் தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்றாள் நிவேதிதா. 30 பில்லியன் பணம் சரவணனின் பேச்சால் வராமல் போக போகிறது என்று அவளுக்கு தெரியும். காரை விட்டு இறங்கிய சரவணனும் பேச்சற்று நின்றான். தன்னை நொந்து கொண்டவன் போனை எடுக்க சரியாக அதுவும் ஒலித்தது. தாரிகா தான் அழைத்தாள். சரவணா அழைப்பை ஏற்றதும், நான் உன்னை இப்பவே பாக்கணும், உன்கிட்ட பேசணும் அழுது ஓய்ந்தது போல் கூறினாள் தாரிகா. நேற்று இரவெல்லாம் அழுது எழுது ஓய்ந்தவள் கண்கள் வறண்டு இருந்தது. முகமே வீங்கி இருந்தது அவளுக்கு. இருவரும் ஒரு ரெஸ்டாரண்டில் சந்தித்துக் கொள்ள தாரிகாவின் நிலைமையை கண்டதும் மனம் லேசாய் வாடியது அவனுக்கு. வந்ததும் தாரிகா, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு எனக்கு உண்மையா பதில் சொல்லு என்று அவனின் கண்களை பார்த்து கேட்டாள். என்று சரவணா தலையசைத்தான். அவனும் அவளிடம் மித்ராவை பற்றி கேட்க நினைத்தான். அவனின் எண்ணம்படி தாரிகாவிற்கு மித்ரா சரவணன் மேல் கொண்ட காதல் பற்றி அவளுக்கு முன்பே தெரியும் என்று நினைத்தான். இதில் தாரிகா வந்த பிறகு மித்ரா அவனிடமிருந்து சற்று ஒதுக்கியே இருக்கிறாளே. நிவேதிதா உன்னோட ஃபியான்சேவா என்று கேட்டாள். ஏற்கனவே ஒரு ஃபியான்சே இருந்தும் தன்னுடன் இருக்க நினைக்கிறான் என்று தெரிந்து கொள்ள நினைத்தாள். அவனின் பதிலுக்காக அவள் காத்துக் கொண்டிருக்க சரியாக சரவணனின் போன் அடித்தது. அது அவன் அப்பாதான். ஏதேனும் முக்கியமான விடயமாக இருக்கும் என்பதனால் உடனே அதனை ஏற்றான் சரவணா. சரவணா, நேத்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்பா. உனக்கு பொண்ணுங்களை எப்படி ஹாப்பியா வச்சுக்கணும்னு தெரியாம இருக்கும். அதனால நான் உனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கேன். நீ நிவேதிதாவை நல்லா ட்ரீட் பண்ணணும், புரியுதா? கஞ்சத்தனம் பார்க்காத. அப்புறம் சீக்கிரம் போய் பேபி மேக் பண்ணி எனக்கு ப்ரமோஷன் கொடு என்று கூறி அழைப்பை துண்டித்தார். இதை கேட்டு பெரிதாய் திகைத்து விட்டான் சரவணா. இதை கேட்ட தாரிகாவோ அதற்கு மேல் பேச ஒன்றும் இல்லை என்பது போல் கண்களை துடைத்துக் கொண்டு அங்கு இருந்து விறுவிறுவென்று கிளம்பிவிட்டாள். அவள் உண்மையாகவே அவனை காதலித்தாள். மனம் முடிந்தவள் அங்கு இருந்து காரில் சென்றிட சரவணா அவளுக்கு அழைத்து பார்த்தான். ஆனால் தாரிகா ஒருமுறை கூட ஏற்கவில்லை. அப்பொழுது சரவணனிற்கு அவனின் தந்தையிடமிருந்து செய்தி வந்தது. அவர் அவனுக்கு 30 பில்லியன் பணத்தை அனுப்பியிருந்தார். கூடவே கேலியாக ஒரு செய்தியும் அனுப்பியிருந்தார். ஒரு பொண்ண சந்தோஷமா வச்சுக்கணும்னா அவங்களுக்கு நிறைய வாங்கி கொடுக்கணும். ரொம்ப யோசிக்காத. குட் லக் மகனே. அப்பா, இப்படி என் வாழ்க்கையில ஃபுட்பால் விளையாடுறீங்களே, எனக்கு டெத் கன்ஃபார்ம் என்று நொந்தான் சரவணா. அங்கு நிவேதிதா ஹோட்டல் திரும்ப அவளை கண்ட லைலா, ராஜ் ஃபேமிலி கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறாங்க, இல்லனா உங்களை பப்ளிக் முன்ன மன்னிப்பு கேட்க சொல்றாங்க என்று பதட்டத்துடன் கூறினாள். அத்தியாயம் 96. சரவணாவின் உதவி. நிவேதிதாவின் முகம் வாட அதனை கண்ட லைலா, சாரி மேம், இது எல்லாம் என்னோட தப்பு என்று தலை குனிந்தாள்.
அதில் தன்னை சரிப்படுத்திக் கொண்டவள் மறுப்பாக தலையசைத்து, இதுவும் தப்பு இல்ல, என்னதான் அவங்க டார்கெட் பண்ணிருக்காங்க, இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு என்று கேட்டாள் நிவி. உடனே அதனை சரிபார்த்தவள் முகவாட்டத்துடன் 3 பில்லியனுக்கு கம்மியா தான் இருக்கு என்று கூறினாள் லைலா. நம்மளை ஏமாத்திட்டாங்க என்று வருத்தத்துடன் கூறினாள் நிவி. ராஜ் குடும்பத்திற்கு 30 பில்லியன் ஒன்றும் சிறிய தொகை இல்லை. காரணமே இல்லாமல் அவர்கள் பணத்தை திரும்ப பெற்றுக் கொண்டனர். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஹில்வுட் கான்ஃபரன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணத நம்மால சமாளிக்க முடியாது. குமார் குரூப்ஸ நேரம் பார்த்து வச்சு செய்யறாங்க என்றாள் லைலா. அவள் முகமும் வெளிர்ந்தது. இவன என்று சரவணனை நினைத்து கடுப்படைந்த நிவி கையை மேசையில் ஓங்கி தட்டினாள். அவன் மட்டும் விக்ராந்திடம் பேசாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நிலைமை இம்மாதிரி இருந்திருக்காது. நிவிக்காக பேசி சரவணன் விக்ராந்திற்கும் அவளுக்கும் மேலும் பகையை உண்டாக்கிவிட்டான். வேறு வழி இல்லையா நமக்கு என்று இயலாமையுடன் கேட்டாள் நிவி. இப்பொழுது குமார் குரூப்ஸின் மொத்த பினான்ஸையும் பாதிக்கப்பட உள்ளதால் செய்வதறியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். மத்த இடத்திலிருந்து நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணலாமா என்று கேட்டாள் நிவி. அதில் மேலும் வருத்தமடைந்த லைலா தலையை மறுப்பாக அசைத்து, அதுக்கு வாய்ப்பில்ல, நம்மளால மத்த இடத்துல இருந்து ஃபண்ட் வாங்க முடியும்னா நம்ம ஏன் ராஜ் ஃபேமிலி கிட்ட போயிருக்க போறோம் என்று கேட்டாள். அவர்களின் சூழல் இக்கட்டாக மாறியது. நிவி இதிலிருந்து தப்பிக்க வழி தேடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளின் போன் அடித்தது. ராஜ் ஃபேமிலியில் இருந்துதான் வந்தது. அழைப்பை ஏற்றதும், மிஸ் குமார், சாரி, குமார் குரூப்ஸோட கோஆபரேஷன் பிரச்சனையால குமார் குரூப்ஸுக்கு கொடுத்த லோனை நாங்க திரும்ப எடுத்துக்கிறோம். பிளீஸ் சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டா நாங்க கொடுக்க ரெடி. ஆனா நாங்க நார்மல் லோன் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம். எந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்டும் இருக்காது. நார்மல் ப்ராசஸ் என்றால் அதீத வட்டி. 2 நாட்களிலே அவள் வாங்கிய கடனின் வட்டி மட்டுமே 30 பில்லியன்களை தொட்டுவிடும். அவளின் நிலையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள பார்க்கின்றனர். எனக்கு உங்க லோன் வேணாம் என்று பிள்ளை கடித்த நிவேதிதா அழைப்பை துண்டித்தாள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த விக்ராந்தோ, ஓ, நீ இன்னும் அடங்கலையா? எவ்வளவு நாளுக்கு தான் நீ தாக்க பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் என்று நினைத்தான். நிவேதிதா ஹில்வுடில் இன்வெஸ்ட் செய்யவில்லை என்றால் குமார் குரூப்பிற்கு இத்தகைய சூழல் உருவாகி இருக்காது. இந்த சரவணா யாருன்னு கண்டுபிடிங்க, அவனை கொல்ல ஆளுங்களையும் அனுப்புங்க கட்டளையிட்டான் விக்ராந்த். சரவணா நிவேதிதா தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்தான். அவனை கண்டதுமே நிவிக்கு ஆத்திரம் அதிகமானது. அனைத்து பிரச்சனைக்கும் அவன்தானே காரணம். என்னாச்சு? ஏன் உன் முகமே சரியில்லை என்று அவளின் முகத்தை பார்த்து கேட்டான் சரவணன். உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் நிவேதிதா. அதில் லேசாய் சிரித்தவன், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம் என்று கூறிட அவளுக்கு பிரச்சனையே அவன்தானே என்று இருந்தது. மிஸ்டர் சரவணா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத பத்தி ஃபீல் பண்றாங்க என்று இருவரின் சூழலை உணர்ந்து கூறினாள் லைலா. அதில் புன்னகைத்தவன், ஆமால, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அத பத்தி நீ வரி பண்ணிக்காத என்றான் சரவணா. பண பிரச்சனையை தான் அவனால சரி செஞ்சிட முடியுமே. $30 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருந்தது எல்லாமே போச்சு. பணம் கொடுக்கிறவங்க இப்ப பணம் கொடுக்கல என்று லைலா கூறினாள். அவ்வளவுதானே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் என்று சிரிப்புடனே கூறினான். நிவேதிதா அவனை முறைத்துக் கொண்டே இருந்தாள். அவன் பொய் சொல்றான். அவனால $3 மில்லியன் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. இப்போ பில்லியன் கணக்குல இருக்கிறத அவனால பண்ண முடியுமா என்று கேட்டவள் அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்றதுமே சரவணா ரத்தினத்திற்கு அழைத்தான். அவனிடம் பேசி முடித்ததும் உடனே ராஜ் ஃபேமிலிக்கு அழைத்தார் ரத்தினம். விக்ராந்த் கைக்கு அழைப்பு சென்றதும், மிஸ்டர் ராஜ், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். குமார் குரூப்ஸுக்கு $30 பில்லியன் பணம் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தேவைப்படுது. குறைஞ்ச வட்டியில லோன் கொடுப்பீங்கன்னு நம்புறேன் என்றார் ரத்தினம். அவரது குரலில் அதிகாரம் நிறைந்திருந்தது. விக்ராந்தை பணம் கொடுக்க சொன்னது மட்டுமில்லாமல் வட்டியும் குறைக்க சொல்கிறாரே, அதில் சத்தமாய் சிரித்தான் விக்ராந்த். ராஜ் குடும்பம் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் இல்லையே. யார் நீ ரொம்ப பேசுற என்று கேட்டான் விக்ராந்த். அத தெரிஞ்சுக்கிற தகுதி உனக்கு இல்ல என்று கூறி நிறுத்திய ரத்தினம், மேலும், நான் இதுல உன்னோட விருப்பத்தை பத்தி கேட்கல, ஒரு விஷயத்த இன்ஃபார்ம் பண்றேன். உனக்கு 2 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள பேசின மாதிரி குமார் ஃபேமிலிக்கு நீ லோன் கொடுக்கல, நான் $30 பில்லியன் ஃப்ரீயா அவங்களுக்கு கொடுத்துருவேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் ரத்தினம். விக்ராந்தோ அவன் காதில் சரியாக விழுந்ததா என்று சந்தேகத்துடன் முழித்துக் கொண்டிருந்தான். உண்மையாகவே குமார் குரூப்பிற்கு சும்மா $30 கொடுத்து விடுவார்களா என்று யோசித்தவன் உடனே ரத்தினத்தின் நம்பரை ட்ரேஸ் செய்ய கூறினான். ஆனால் அதனை அவர்களால் செய்ய முடியவில்லை. விக்ராந்தின் புருவம் முடிச்சிட்டது. ராஜ் குடும்பத்தினருக்கே $30 பில்லியன் சாதாரணம் இல்லை. அவர்கள் அந்த பணத்தை கடனுக்கு கொடுத்தால் அதிலிருந்து வரும் வட்டி மூலமாக லாபம் பார்ப்பார். விக்ராந்த் பலவராக யோசிக்க அந்நேரம், மிஸ்டர் ராஜ் என்று அவனின் அசிஸ்டன்ட் பதட்டமாய் கத்தியபடியே அவனின் அறை உள்ளே நுழைந்தாள். மிஸ்டர் ராஜ்,
இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பாருங்களேன் என்று கூறிட உடனே அதனை வேகமாய் பார்த்தான் விக்ராந்த். சரியாக $30 பில்லியன் அதில் போடப்பட்டிருந்தது. அப்போ அவனுக்கு அழைத்த ஆள் பொய் கூறவில்லை என்று நினைத்தான். அப்படியென்றால் எந்நேரத்திலும் அந்த நபர் என்ன வேண்டும் என்றாலும் செய்வாரோ? இப்பொழுது ராஜ் குடும்பம் மட்டும் குமார் குரூப்பிற்கு கடன் கொடுக்கவில்லை என்றால் இந்த பணம் சும்மா அவர்களுக்கு கிடைத்துவிடும். அப்படி அவர்களுக்கு கிடைத்தால் அவனின் லாபம் அவன் கையை விட்டு போகுமே. இவ்வளவு பெரிய பணக்காரர் இங்கு யார் என்று யோசித்தான் விக்ராந்த். இடம் பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட். இப்பொழுதுதான் முதன்முறையாக நிவேதிதா இங்கு வருகிறாள். ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரும் அங்கு அவளுக்காய் காத்துக் கொண்டிருந்தனர். அவள் வந்ததுமே கேள்விகளை துளைக்க ஆரம்பித்தனர். நமக்கு வர வேண்டிய லோன் கட் ஆகிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? $1 பில்லியன் சாதாரணமா எப்படி அவங்க வித்ரா பண்ணலாம்? ராஜ் ஃபேமிலி கூட ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார் இன்னொருவர். ஒவ்வொருத்தரும் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருக்க நிவேதிதா பதில் சொல்ல முடியாமல் நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு சரவணா வர அவள் இன்னும் கோபம் கொண்டாள். மிஸ் குமார், வைஸ் பிரசிடென்ட் சரவணா ராஜ் ஃபேமிலி கிட்ட பிரச்சனை பண்ணதா கேள்விப்பட்டேன் என்று கூறினார் ஒருவர். இதனால பர்ச் எஸ்டேட் மட்டும் அஃபெக்ட் ஆகல, நீங்க எக்கானமி கான்ஃபரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணதும் அஃபெக்ட் ஆகும் என்று கூறினார். ஒருத்தர் கிட்ட மோதுறதுக்கு முன்ன நம்ம 2-3 தடவை யோசிக்கணும் என்று சரவணனை பார்த்து ஒருவர் கூறினார். இப்பொழுது சரவணன் அங்கு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியானான். அவர்கள் எல்லாரும் எப்பொழுதும் சரவணனை வெளியே அடித்து துரத்துவோம் என்று காத்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது நேரம் கிடைக்க அதனை பயன்படுத்திக் கொள்கின்றனர். நிவேதிதாவால் சரவணனை ஒன்றும் செய்ய முடியாது. அவளின் தந்தைதான் பெரிய வேலையை பார்த்துவிட்டாரே. சரவணா நிவேதிதா முன்னே சென்று நின்றான். அனைவரும் அவனை வினோதமாக பார்த்தனர். மிஸ் குமார், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் என்று கூறினான். அனைவரும் அது என்னவாக இருக்கும் என்று யோசித்தனர். நிவேதிதாவோ கடுப்பில் இருந்தாள். ஒரு பக்கம் அவன் மீது கோபம் இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லையே என்ற இயலாமை அவளுக்கு. மற்ற ஷேர் ஹோல்டர்ஸையோ என்ன ஆனாலும் அவளை பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டில் இருந்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்தனர். அப்படி அவளால் முடியவில்லை என்றால் ஓட்டெடுக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தனர். என்ன சொல்ல போற நீ என்று எரிச்சலாய் கேட்டவள் சரவணன் பக்கமே திரும்பவில்லை. அதில் பெருமூச்சு விட்டவன், அப்புறமா விக்ராந்த் வந்து உன்கிட்ட லோன் தரேன்னு சொன்னா உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடு கூறினான் சரவணன். நிவிக்கோ தம் காதில் சரியாக விழுந்ததா என்று இருந்தது. அனைவருமே அங்கு திகைப்பில் சரவணனை பார்த்தனர். விக்ராந்த் போன்ற ஒருவன் நிவியிடம் அதுவும் லோன் வாங்கிக்கோ என்று கெஞ்ச போகிறானா என்று நினைத்தனர். சரவணா, நீ ரொம்ப பெரிய முட்டாள் என்று கூறிட சரவணா அவர்களை முறைத்தான். அந்நேரம் ராஜ் குடும்பத்திலிருந்து ஒருவன் பதட்டமாய் நிவியை பார்க்க காரில் வந்தான். அத்தியாயம் 97. ராஜ் என்டர்பிரைசஸ். அறக்க பறக்க பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டிற்கு வந்து இருந்தான் விக்ராந்த். அவனை பார்த்த அனைவருக்குமே கோபம் அதிகரித்தது. பணம் கொடுக்காமல் விட்டது மட்டுமில்லாமல் இப்பொழுது நேரில் அசிங்கப்படுத்த வந்திருக்கிறான் என்று நினைத்தாள். உதட்டை கடித்த நிவேதிதா விட்டுக் கொடுக்காமல் இருந்தாள். லைலாவையும் குமார் குடும்பத்தையும் அவன் விளையாட்டு பொருளாக பயன்படுத்த இனி விடமாட்டாள். ஆனால் அனைவரையும் அதிர்ச்சியாக்கும்படி விக்ராந்த் அவள் முன்னே தலைகுனிந்து வணங்கினான். மிஸ் குமார். அனைவரும் நடப்பது புரியாமல் பார்த்துக் கொண்டிருந்தனர். மிஸ் குமார், நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க ஃப்ரீயா என்று பணிவாக கேட்டான் விக்ராந்த். நிவேதிதாவிற்கு கனவு காண்பது போல இருந்தது. வந்திருப்பது விக்ராந்த் தானா என்று சந்தேகமாய் பார்த்தாள். நிவேதிதா பின்னால் நின்று இருந்த மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் அதிர்ச்சியில் உறைந்தனர். நிவேதிதாவை அவனை பார்க்க வந்ததில் அவள் மீது அவர்களுக்கு மதிப்பு கூடியது. அவன் வந்ததிலே அவன் தோல்வியை ஒப்புக்கொண்டான் என்றானது. நிவி அமைதியாய் இருப்பதை பார்த்து, இட்ஸ் ஓகே, நீங்க பிஸியா இருந்தாலும் நான் வெயிட் பண்றேன் என்று கூறினான் விக்ராந்த். நான் ஃப்ரீதான், என்ன விஷயம் என்று அலட்டிக் கொள்ளாமல் கேட்டாள் நிவி. சரவணன் சொன்னது போல அவனுக்கு பிடி கொடுக்காமல் பேச நினைத்தாள். அது லோன் பத்தி. என்னோட அசிஸ்டன்ட் உங்களை இன்சல்ட் பண்ணிட்டா போல. குமார் குரூப்ஸ் லோனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். மிகவும் நல்லவன் போல் நடித்தான். கோட்டின் உள் பாக்கெட்டில் இருந்து கான்ட்ராக்டை எடுத்து அவளிடம் நீட்டியவன், அப்புறம் எங்க பக்கம் இருந்த தப்ப சரி பண்றதுக்காக நாங்க உங்க இன்ட்ரெஸ்ட 20% குறைச்சிருக்கோம் என்று விக்ராந்த் கூற அனைவருமே அதிர்ந்தனர். 30 பில்லியனில் 20% என்றால் அதனின் மதிப்பு பெரிதாய் இருக்குமே. நிவேதிதாவால் அதனை நம்ப முடியவில்லை. வட்டி அதிகமாய் இருந்தால் கூட அவள் அந்த லோனை வாங்கி இருப்பாள். ஆனால் இப்பொழுது வட்டியை குறைத்திருக்கிறானே, ஏன் விக்ராந்த் இதனை செய்கிறான் என்று அவளுக்கு புரியவில்லை. நிவேதிதா சரவணன் கூறியதை நினைவு கொண்டு அமைதியாய் இருந்தாள். அதில் விக்ராந்திற்கு படபடத்தது.
அவனுக்கு கொடுத்த 2 மணி நேரம் முடிய போகுது. ரத்னம் மட்டும் நிவிக்கு 30 பில்லியன் கொடுத்து விட்டாள். அவனுக்கு எந்த லாபமும் இல்லை. மொத்த கோஸ்டவுனில் அவ்வளவு பெரிய கடன் வாங்கும் ஆளும் இல்லை. மிஸ் குமார், ப்ளீஸ் உங்ககிட்ட பேசலாமா என்று மீண்டும் கேட்டான் விக்ராந்த். அப்பொழுதுதான் நிவேதிதா சம்மதமாய் தலையசைத்தாள். விக்ராந்த் அவளை ஆபீஸுக்கு அழைத்து செல்லவில்லை. மாறாக பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட் அருகில் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அவள் சென்றதுமே மற்ற ஷேர் ஹோல்டர்கள் நிவியை பாராட்டினர். மிஸ் குமார் உண்மையிலேயே பிரில்லியன்ட். கடைசியில ராஜ் குடும்பமே உங்க முன்ன தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. அவங்க இப்படி நிக்கிறத நான் முதல் தடவை இப்பதான் பாக்குறேன் என்று அவர்களுக்குள் பேசி அவளை புகழ்ந்து தள்ளினர். எல்லோரும் நிவியை புகழ்ந்து தள்ள லைலா மட்டுமே சரவணனை வெறித்தாள். அவளுக்கு தெரியும் இதற்கு நிவி காரணம் இல்லை என்று. ஒதுக்குப்புறமாக இருக்கும் இடத்திற்கு அவளை அழைத்து சென்ற விக்ராந்த் இருவர் முன்னே அவளை கொண்டு நிறுத்தினான். உடலில் பல காயங்களுடன் தரையில் இருவர் இருந்தனர். அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளவே அவளுக்கு சிறிது நேரம் பிடித்தது. அந்த அளவிற்கு ரத்தத்துடன் இருந்தனர். ஒருவன் அந்த ரவுடி, இன்னொருவள் விக்ராந்தின் காதலி என்று சொல்லிக் கொண்ட ஹேமா. மிஸ் குமார், இவளால இவ்ளோ பெரிய பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவ சாதாரண செலிபிரிட்டி. இவ உங்ககிட்டயே இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல என்று கடுகடுத்தவன் அவளை எட்டி உதைத்து, குமார் குரூப்ஸும் ராஜ் என்டர்பிரைசஸும் பல வருஷமா பார்ட்னர்ஸ். எனக்கு எதிராவே பிரச்சனை பண்ண நினைச்சல. வேணும்னே ராஜ் குடும்பத்தோட மரியாதையை கெடுக்க நினைக்கிறியா என்று ஹேமாவிடம் கத்தினான் விக்ராந்த். அவளிடம் உதை வாங்கிய ஹேமா தட்டு தடுமாறி எழுந்து நின்றவளுக்கு அழுகை வந்தது. மிஸ்டர் ராஜ், என்னோட தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க. லைலா கிட்ட நான் தான் வேணும்னே வம்பு பண்ண. அவளை அசிங்கப்படுத்த உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க என்று கூறி தன்னை தானே பலமுறை அறைந்து கொண்டாள் ஹேமா. அதில் எரிச்சலான விக்ராந்த், பண்றதையும் பண்ணிட்டு இப்ப இப்படி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று கூறிட அதனை புரிந்து கொண்ட ஹேமா உடனே நிவேதிதா முன்பு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டாள். மிஸ் குமார், பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. இந்த ஒரே ஒரு தடவை பிளீஸ். இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். அந்த ஆளை பார்ல பார்த்தேன். நான் தான் அவன் அப்படி பண்ண சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ் என்று அவள் காலில் விழுந்தாள் ஹேமா. பிளீஸ் என் மேல கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க. பல வருஷமா பார்ட்னர்ஸா இருக்கிற உங்க 2 ஃபேமிலிக்கு நடுவுல நான் பிரச்சனை பண்ணிருக்க கூடாது. ரொம்ப திமிர்ல அப்படி பண்ணிட்டேன் என்று கெஞ்சினாள். நிவேதிதா அதிர்ச்சியில் இருந்தாள். ஏன் இப்படி நடக்கிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. விக்ராந்த் இப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லை. பொதுவாக அவனின் ஆட்கள் தண்டமாக இருந்தாலுமே அவன் அவர்களுக்கு தான் வக்காலத்து வாங்குவான். ஆனால் இன்றோ நேர் எதிராக செய்கிறானே, எப்படி சாத்தியம் இது என்று யோசித்தாள். மிஸ் குமார், நம்ம 2 ஃபேமிலி கொலாபரேட் பண்ணதுல இதுதான் முதல் தடவை இப்படி தப்பு நடக்குது. ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, உடனே நான் சரி பண்றேன் என்று அடக்கமாக கூறினான் விக்ராந்த். நடப்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கடைசியில் ஒரு வழியாக சம்மதித்தாள் நிவேதிதா. அப்போ நான் என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி பேலன்ஸ் $20 பில்லியன் உடனே உங்க அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொல்லட்டா என்று அவசரமாய் கேட்டான் விக்ராந்த். அவனின் இந்த திடீர் மாற்றத்தை தான் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் சம்மதமாய் தலையசைக்க உடனே விக்ராந்த் பணத்தை டிரான்ஸ்பர் செய்ய சொல்லிவிட்டான். இனி ஃபியூச்சர்ல என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளுங்க. உங்க கூட கோஆபரேஷன் பண்ண நான் வெயிட் பண்றேன் மிஸ் குமார். இனி நிவேதிதாவிற்கு பணம் குறைச்சல் ஏற்பட்டால் உடனே பாய்ந்து வந்து உதவ விக்ராந்த் இருப்பான். நிவேதிதா அங்கு இருந்து செல்லும் முன்பு, நீங்க போங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன் என்றான் விக்ராந்த். நிவேதிதா இன்னமுமே ஆச்சரியம் விலகாமல் பிரிட்ஜ் எஸ்டேட்டிற்கு சென்றாள். மேம், என்ன ஆச்சு என்று லைலா கேட்டதும் தான் நினைவிற்கு வந்தவள், விக்ராந்த் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். இதுல இன்ட்ரெஸ்ட் வேற 20% குறைச்சிட்டான் என்று அதிர்ச்சியுடன் கூறினாள் நிவேதிதா. ராஜ் குடும்பம் இப்படி பண்ற ஆளுங்க இல்லையே என்று லைலா கூறிட சட்டென்று நிவேதிதாவிற்கு சரவணன் முகம் வந்தது. ஒரு நொடி யோசித்தவள், கண்டிப்பா அவனா இருக்காது. அவனே பாவம், அவன் அவ்வளோ பவர்ஃபுல்னா நான் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே என்று நினைத்தாள். நகரத்தில் இருக்கும் நதியில் ஒரு வேனில் இருந்து 2 சாக்குகளை ஆற்றில் தூக்கி போட்டான். சாக்கில் இருந்த இருவர் கத்தினர், மிஸ்டர் ராஜ், எங்களை விட்டுருங்க, இனி உங்க கண்ணிலேயே படமாட்டோம் என்று இருவர் கத்தினர். ஆனால் அதனை பொருட்படுத்தாமல் பொத்தென்று தண்ணியில் போட்டான். வேனில் இருந்து அந்த காட்சியை பார்த்த இன்னொருவனுக்கு உடல் சில்லிட்டது. அது கேசவ் தான்.
உள்ளுக்குள் பயம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் விக்ராந்தை பார்த்து, மிஸ்டர் ராஜ், இதுக்காக நீங்க பழி வாங்க போறீங்களா என்று கேட்டான் கேசவ். அதில் இறுகிய முகத்துடன் தலையசைத்தான் விக்ராந்த். ராஜ் குடும்பம் இப்பொழுது ஹில்வுட்டை குறிவைத்திருக்கு. மொத்த மார்க்கெட்டையும் எடுத்துக்கொண்டு முடிசூடா ராஜாவாகிட நினைத்தனர். விக்ராந்த் கேசவை கண்டு கொள்ளவில்லை. அவனுக்கு கேசவ் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. விக்ராந்த் அங்கு இருந்த ஒரு பட்லர் பக்கம் திரும்பியவன், அது எந்த அக்கவுண்ட்ல இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சியா? டீடைல்ஸ் கிடைச்சதா என்று கேட்டான். அதில் தயக்கத்துடன் தலையை மறுப்பாக பட்லர் அசைக்க விக்ராந்த் முறைத்ததில் அஞ்சி நடுங்கியவன், மிஸ்டர் ராஜ், இன்ஃபர்மேஷன் என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு இல்ல. அந்த பேங்க் அக்கவுண்ட் லோக்கல் அக்கவுண்ட் இல்ல, அது ஸ்விஸ் பேங்க் அக்கவுண்ட் என்று கூறிட உடனே அவன் கண்ணத்தில் அறைந்த விக்ராந்த், உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா சொல்லு, அதை விட்டுட்டு கண்டத வளராத என்று மிரட்டினான். கேசவ் பக்கம் திரும்பியவன், இன்னும் ஒரே மாசத்துல ஹில்வுட் டேக் ஓவர் பண்ணலாம்னு இருக்கேன். விட்டல் ஃபேமிலி தான் இங்க முக்கியம்னு கேள்விப்பட்டேன். சோ நான் இங்க யாருகிட்ட கவனமா இருக்கணும் சொல்லு என்று கேட்டான் விக்ராந்த். இங்க ஒரே ஒருத்தன் தான் பிரச்சனை, அது சரவணா என்றான் கேசவ். அதில் புருவம் சுருக்கிய விக்ராந்த், அவன் அந்த நிவேதிதா ஃபியான்சே தானே, அவனால ராஜ் குடும்பத்தை எதிர்க்க முடியுமா என்ன என்று கேட்டவன் சரவணனை மிகவும் குறைவாக மதிப்பிட்டான். சரவணா ஒரு நாள் முழுக்க பிரிட்ஜ் ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்தான். மாலையில் வேலை முடித்து கிளம்ப தயாராக அவனுக்கு வெற்றியிடமிருந்து அழைப்பு வந்தது. அதனை ஏற்றவன் ஹலோ சொல்வதற்கு முன்னே, சரவணா, உனக்கும் தாரிகாவுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார் வெற்றி. அத்தியாயம் 98. செலிபிரிட்டி தாரிகா. மிஸ்டர் வேந்தன், ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்டான் சரவணா. தன் மகளின் காதல் விடயத்தில் தலையிடக்கூடாது என்று இருந்தவர், ஆனால் தாரிகாவின் நிலையை கண்டபின் அவளுக்காக பேச வேண்டும் என்று அவனுக்கு அழைத்து விட்டார். நேத்து தாரிகா வீட்டுக்கே வரல. அவ கொஞ்ச நாளாவே ரொம்ப அப்செட்டா இருக்கா. அதுவும் இல்லாம நேத்து அவ காலேஜ்ல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டா. இன்னும் டிகிரியே வாங்க என்று கூறினார் வெற்றி. சரவணனிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன் என்ற கேள்வி ஒன்றே அவன் மனதில் ஓடியது. ஏன், எதனால என்று கேட்டான் சரவணா. கொஞ்ச நாள் முன்ன ஒரு செலிபிரிட்டி ஸ்கவுட் தாரிகாவை பார்க்க வந்தாரு. எனக்கு அத பத்தி பெருசா தெரியாது, ஆனா நிஹாரிகாவுக்கு தெரியும். அந்த ஏஜென்சி இது வரைக்கும் நிறைய டாப் ஸ்டார்ஸ் மேனேஜ் பண்ணிருக்காங்களாம். அவங்க ஏஜென்சில இருந்து போறவங்க எல்லாருமே ரொம்ப ஃபேமஸ்னு சொன்னா. ஆரம்பத்துல தாரிகா அக்செப்ட் பண்ணல, ஆனா அப்புறம் அந்த ஏஜென்சி பத்தி நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளும் ஓகே சொல்லிட்டா. அவளோட டெசிஷன்ல நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஆனா அவ ஏன் காலேஜ் போறதை நிறுத்திட்டான்னு எனக்கும் தெரியல என்று கூறினார் வெற்றி. தாரிகா சரவணனால் தான் விட்டாள் என்று அவருக்கு தெரிந்ததும் அவர் கூறவில்லை. தாரிகா இயற்கையிலே மிக அழகானவள். சிறிதாய் அவள் மெருகேற்றிக் கொண்டாள் போதும், நிச்சயம் பெரிய செலிபிரிட்டி ஆகிவிடுவாள். அந்த நம்பிக்கை சரவணனுக்கு இருக்கு. ஆனால் அவனுமே அவள் படிப்பை விடுவாள் என்று எதிர்பார்க்கவில்லை. உடனே, எந்த ஏஜென்சில அவ ஜாயின் பண்ணிருக்கா? க்ளோரி பிலிம் ப்ரொடக்ஷன். சரவணா, நீ அங்க போய் தாரிகாவை பார்த்தா அவளை திட்டாத. இப்போ ஃபேமிலிலயும் பினான்சியலா பிரச்சனை இருக்கு. அவளும் நிஹா கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அதான் அவ இந்த முடிவை எடுத்திருப்பா. அவளை படிக்க வைக்கிறதுல மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவ ஏஜென்சில இருக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா இன்னும் 6 மாசத்துல அவ கிராஜுவேட் ஆக போறா. இப்ப போய் நிறுத்துறா என்று கவலையுடன் கூறினார் வெற்றி. தன் மகளின் முடிவில் பாதிப்பு இல்லாமலும் அவளுக்கு டிகிரி வேண்டும் என்ற எண்ணத்திலும் கூறினார். தாரிகாவின் சூழல் அவனுக்கு இப்பொழுது புரிந்தது. நிகாவுடன் தாரிகாவை ஒப்பிடுகையில் அவள் அளவிற்கு தாரிகா எந்த லாபத்தையும் கொண்டு வரவில்லை. நிகா தான் மிகவும் கடினப்பட்டு உழைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால் தாமும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டாள் தாரிகா. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் என்றான் சரவணா. சரவணா அவளை அப்படியே விடமாட்டான். என்டர்டெயின்மெண்ட் உலகம் அவ்வளவு எளிதானது இல்லையே. பெயர் புகழ் வருவதற்கு முன்னே வதந்திகள் வந்துவிடும். அங்கிருந்து வெளியே வந்த சரவணா நேராக க்ளோரி பிலிம் புரொடக்ஷனுக்கு சென்றான். சரவணா அங்கு உள்ளே நுழைந்ததுமே தாரிகாவின் போஸ்டர் ஒன்றை அங்கு கண்டான். அந்த ஏஜென்சி தாரிகாவை பிரபலமாக்கும் எண்ணத்தில் நீண்ட நாட்களாக அவளை கவனித்துக் கொண்டு வந்துள்ளனர் என்று கண்டு கொண்டான். அந்த போஸ்டர் கீழே தாரிகா வேந்தன் ஃப்ரம் ஹில்வுட் என்று போட்டிருந்தது. அவன் அந்த போஸ்டரையே பார்த்து கொண்டிருக்க, அரே பையா, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கே, உனக்குலாம் அது கிடைக்காது என்று ஒருவர் கூறினார். அவனை நெருங்கியவர், உனக்குலாம் அது கிடைக்காது என்று அந்த கூட்டத்தில் ஒருவர் கடிந்து கொண்டார். தேவையில்லாம இங்க வந்து நிக்காதே, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவளுக்கும் உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்று இன்னொருவர் கேட்டார். சரவணா ஒன்றும் கூறாமல் போஸ்டரை பார்த்து கொண்டிருந்தான். அவனின் கண்களுக்கு தாரிகா மிகவும் தூய்மையானவள், வெண்தாமரை போன்று புனிதமானவள்.
ஆனால் அவள் இந்த இடத்திற்கு வந்ததிலிருந்து அவனுக்கு ஏதோ நெருடலாக இருந்தது. நான் அவளை பார்க்கணும் என்றான் சரவணா. அதற்கு அவர்கள் சத்தமாய் சிரித்து, அவங்கள பார்க்கணுமா? நீ யாரு என்று ஒருவன் கேட்க, எங்க கம்பெனியோட வருங்கால லீடிங் ஆக்ட்ரஸ் அவங்க. உனக்கு அவங்கள பார்க்கணுமா என்று எழலாக கேட்டான். அங்கு இருக்கும் அனைவருக்கும் இந்த புரொடக்ஷன் கம்பெனி எவ்வளவு ஃபேமஸ் என்று தெரியும். அதனால் அங்கு வேலை பார்க்கும் சிலருக்கு கர்வமும் அதிகம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு என்று கோட் சூட் போட்டு இருந்தவர் சரவணன் முன்னே வந்து கத்தினார். உடனே அங்கு இருந்தவர்கள் சிலர் சரவணனை வெளியே தள்ளிவிட்டனர். கைகளை இறுக மூடியவனுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. இன்று எப்படியாவது தாரிகாவை பார்த்தே ஆக வேண்டும் என்று இருக்கிறான். சரவணா மீண்டும் உள்ளே செல்ல பார்க்க அவனை தடுத்த செக்யூரிட்டி, தம்பி நீ அந்த பொண்ண பார்க்க வந்தியா? அவ இப்ப மெஜஸ்டிக் பார்ல இருப்பா என்று கூறினார். அதை கேட்டதும் அதிர்ந்தான் சரவணா. மேல் வருகத்தில் இருப்பவர்களால் மட்டுமே அங்கு நுழைந்திட முடியும். லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து அங்கு பாட்டு கேட்க செல்வர். அவ ஏன் பாருக்கு போனா என்று நம்ப முடியாமல் தனக்குள்ளே கூறிக்கொண்டான் சரவணா. தாரிகா அங்கு சென்றிருக்கிறாள் என்று அவனால் நம்ப முடியவில்லை. சரி, தேங்க்யூ என்று அவரிடம் கூறியவன் சிறிது யோசித்தான். பின் அந்த பார் இருக்கும் இடத்திற்கு விரைந்தவன் தாரிகாவை தேடினான். உள்ளேதான் இருக்கிறாளா இல்லையா என்ற சந்தேகம் அவனுக்கு. உடனே தாரிகாவிற்கு அழைக்க அவளோ அழைப்பை எடுக்கவில்லை. பலமுறை அவன் அடித்தும் அவள் எடுக்கவில்லை. பதட்டமானவன் விடாமல் அடித்துக் கொண்டே இருக்க அவள் தான் எடுப்பது போல் இல்லை. ஏதாவது அவளுக்கு நடந்து விட்டதா என்று அவன் மூளை கிறுக்குத்தனமாய் யோசிக்க உடனே ரத்தினத்திற்கு அழைக்கலாம் என்று நினைத்தான். தாரிகா எங்கு இருந்தாலும் அவளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று நினைத்தான். அவன் ரத்தினத்திற்கு அழைக்கும் முன்பு தாரிகாவிடமிருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றதும், எங்க இருக்கு நீ என்று கேட்டவன் குரலில் பதட்டம் அதிகமாய் நிறைந்திருந்தது. உதட்டை சுருக்கிய தாரிகா, நான் சாங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், பியானோ ஸ்டோர்ல என்று புரியாமல் கூறினார். அந்த பாரை சுற்றி ஏகப்பட்ட பியானோ ஸ்டோர்ஸ் இருந்தது. அனைத்து இடத்திலும் நிறைய பெண்கள் கூட்டம் கூடியிருந்தது. எந்த ஸ்டோர் என்று சரவணா கேட்க, லெப்ட் சைட்ல செகண்டா இருக்கிறது என்று கூறினாள் தாரிகா. உடனே அழைப்பை வைத்தவன் நேராக அங்கு விரைந்தான் சரவணா. அங்கு தாரிகா பியானோ வாசித்துக் கொண்டிருக்க அவள் அருகில் அவளின் ஏஜென்ட் இருந்தார். தாரிகா பாடி முடித்ததும் கைத்தட்டியவர், சாய்ஸ் ரொம்ப சரியா இருக்கு, நீ ரொம்ப திறமையானவ என்று புகழ்ந்தார் ஏஜென்ட். தேங்க்யூ என்று தாரிகா புன்னகைக்க அந்த ஏஜென்ட் அவள் பாடிய மற்ற ரெக்கார்டை எடுத்து சென்றார். தாரிகா கதவு பக்கம் திரும்ப சரவணன் நின்று கொண்டிருந்தான். தாரிகா அவனை அங்கு கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. அவனை பார்த்ததுமே பாய்ந்து சென்று அணைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றினாலும் நடந்ததை நினைத்து அமைதியானாள். அவளை நெருங்கி வந்த சரவணா, தாரிகா, ஏன் உன் ஸ்டடீஸை ஸ்டாப் பண்ண? அவன் கையில் வாட்டர் பாட்டில் ஒன்றை கொடுத்தவள் அவள் நடனமாட தயாராகி கொண்டிருந்தாள். அது தேவையில்லாதது. உனக்குதான் வேந்தன் ஃபேமிலி நிலைமை என்னன்னு தெரியுமே. என் அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றா. நானும் என் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பெத்தவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணுமே என்று கூறினாள் தாரிகா. நிகாவின் கம்பெனி இப்பொழுது ஓரளவு நன்றாய் செயல்படுகிறது. அதற்கு காரணமும் சரவணாதான். சரவணா சரியாக கணித்து செயல்பட்டு இருக்கிறான். உன்கிட்ட பணம் இல்லனா நீ என்கிட்ட சொல்லலாம்ல என்று கேட்டான் சரவணா. தாரிகாவிற்கு தெரியும் சரவணன் பணக்காரன் என்று. ஆனால் மனதில் அந்த பணம் எல்லாம் அவன் நிவேதிதாவுடன் இருப்பதனால் கிடைத்ததுதானே என்று நினைத்தாள். அவளின் பணத்தை அவளால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் வேலைக்கு போய்தானே ஆகணும். காலேஜ்ல படிக்கிறப்பவே எத்தனை சீனியர்ஸ் வேலை வாங்கிட்டு போறாங்க. அது மாதிரிதான் இதுவும். ஸ்டடீஸ் பத்தி நீ யோசிக்காத. நான் கிராஜுவேஷன் ஃபார்மாலிட்டி ஏற்கனவே பண்ணிட்டேன். இன்னும் சில ப்ராக்ரஸ் மட்டும்தான் இருக்கு என்று கூறி அவளின் கிட்டாரை பேக் செய்து அவளின் சாங் லிஸ்டை சரிபார்த்து கொண்டிருந்தாள் தாரிகா. அப்பொழுது ஏஜென்ட் அங்கு வந்து, தாரிகா, இன்னைக்கு ராத்திரி நீ பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ பொறுத்து தான் எல்லாமே. நிறைய ஸ்டார்ஸ் பார்ல இருந்து தான் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது சும்மா உனக்கு ட்ரையல் மாதிரி. இன்னைக்கு பெஸ்டா பெர்ஃபார்மன்ஸ கொடு, கம்பெனி உன்னை ஓவர் நைட்ல பாப்புலராக்க எல்லா வேலையும் பண்ணும் என்று உற்சாகமூட்டியவர் சரவணனை கண்டதும் அவர் முகம் கோபத்தில் சிவந்தது. தாரிகா பக்கம் கோபத்துடன் திரும்பியவர், யார் இவன் என்று கேட்டார் ஏஜென்ட். தாரிகா தடுமாறியவள் பதில் சொல்லும் முன்னே அவரே, தாரிகா, இன்னைக்கு ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கோ. நீ காலேஜ்ல இருந்த வரைக்கும் உனக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லையான்னு எனக்கு கவலை இல்ல. ஆனா நீ ஸ்டாரா இருக்கணும்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க கூடாது. அது உன் கரியரை பாதிக்கும் என்று கூறியவர் சரவணனை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்து மீண்டும், அதுவும் இவன மாதிரி ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க பழக்கம் உனக்கு இருக்கவே இருக்க கூடாது என்று கூறினார் ஏஜென்ட்.
அத்தியாயம் 99. மேனேஜருக்கு ஆப்பு. தாரிகாவின் மேனேஜர் சரவணனை அற்பமாக பார்த்தார். இவன் என்னோட ஃப்ரெண்டு என்று ஒரு நொடி தயங்கி கூறினாள் தாரிகா. அதில் கடுகடுத்த மேனேஜர், இது வர வேணும்னா அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இனிமே அப்படி இருக்க கூடாது. நம்ம போலாம் தாரிகா. நீ இனிமே யார் கூடயாச்சும் பழகணும்னா அவங்க பணக்காரங்களாவும் அதிகாரம் உள்ளவங்களாவும் இருக்கணும். ஒரு நடிகையா உன்னால கொஞ்ச காலத்துக்கு தான் மார்க்கெட்ல டாப்ல இருக்க முடியும். அந்த குறிப்பிட்ட காலத்துல நீ ரொம்ப கவனமாவும் அதே நேரம் திறமையாவும் சம்பாதிக்கணும். நீ இன்னும் சின்ன பொண்ணு. நான் இதுவரை நிறைய ஃபீமேல் செலிபிரிட்டிஸ பார்த்து வளர்த்து விட்டுருக்கேன். சோ நீ என்ன நம்பு என்று கூறினார். தாரிகா இன்னுமே தயக்கத்துடனே இருந்தவள், ஆனா நீங்க தானே நான் ஆர்டிஸ்டா இருந்தா என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் ரொம்ப சின்சியரா இருக்கணும்னு சொன்னீங்க என்று கேட்டாள். அதில் லேசாய் பொறுமை இழந்த இப்ப நீ இதை விட போறியா இல்லையா? நான் உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி தரேன். அதை பயன்படுத்திக்க போறியா இல்லையா? சின்சியரா இந்த ஒண்ணுமில்லாத பையன் கூட நீ என்ன ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போற? அவன் உனக்கு என்ன உதவி பண்ண போறான் என்று கேட்டார். அவர் வார்த்தை கடுமையாக இருந்தாலும் அதில் நிதர்சனம் இருந்ததே. ஆனால் சரவணா ஒன்றும் ஏழை இல்லையே. இதில் அந்த மேனேஜர் தாரிகாவை காயப்படுத்த விடமாட்டான் சரவணா. வா போலாம். 8 மணிக்கு ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட் ப்ரமோஷனுக்கு கம்பெனி 5 லட்சம் கொடுத்திருக்கு. இந்நேரத்துக்கு மெஜஸ்டிக் பாரே ஃபுல் ஆகியிருக்கும் என்று மிகவும் ஆர்வமாய் கூறினார். ஒவ்வொரு முறையும் புதிய நபர் அங்கு வரும்பொழுது அந்த பார் கூட்டத்தால் நிரம்பி வழியும். வேறு வழி இல்லாமல் சரவணனிடம், தாரிகா நீ போக கூடாது. நான் முதல்ல போறேன், நீ போ, நான் காலேஜ் விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் என்று கூறினாள். எது போக கூடாதா என்று கூறியவனின் குரலில் என்ன இருந்தது என்று அவனுக்கு தான் தெரியும். அந்த பாரை பற்றி அவனுக்கு தெரியாதுதான். ஆனால் அதன் உள்ளே தாரிகாவை அனுப்ப அவனுக்கு மனம் இல்லை. டே தம்பி, இது எவ்வளவு பெரிய சான்ஸ் தெரியுமா? இங்க எல்லாம் பாடுறது அவ்வளவு சாதாரணம் இல்ல. இங்க பாடுறதும் டிவில பாடுறதும் சமம். இனிமே நீ தாரிகா பின்னால சுத்தாத. அது உனக்கும் நல்லதில்ல, உன்ன மாதிரி ஒருத்தன் அவளுக்கு தேவையும் இல்ல என்று சரவணன் கூறியதை கேட்ட மேனேஜர் சத்தமாக சிரித்து என்று கூறி தாரிகாவை இழுத்த மேனேஜர், இன்னைக்கு யாரோ ஒரு ரிச் மேன் வர்றாருன்னு கேள்விப்பட்டேன். நீ டெபியூ பண்ணா அது எனக்கும் ப்ராஃபிட் தான் என்று கூறி இழுத்தார். தாரிகாவிற்கு செல்ல மனமில்லை என்றாலும் அவர் இழுத்த இழுப்பிற்கு சென்றால் அவர்கள் கதவு அருகே சென்றதும் அந்த மேனேஜர் செக்யூரிட்டி பக்கம் திரும்பி, அந்த பையனை உள்ள விடாத என்று கூறியவர் பின் சிரித்து, ஐயோ இவன மாதிரி ஆளுங்களால உள்ள வர முடியாதுல்ல, சாரி மறந்துட்டேன் என்று கூறினார். அதன் பின் தாரிகாவிற்கு பல அறிவுரைகளை வழங்கினார் மேனேஜர். அந்த செக்யூரிட்டி சரவணன் முன் வந்து அவனை தடுத்தவர், சார் சாரி, உங்களை உள்ள விட முடியாது என்று கூறினார். அங்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்வதை வைத்துதான் ஒரு நடிகையின் அடுத்த கட்டம் இருப்பது என்பதனால் மேனேஜர்கள் என்ன வேண்டும் என்றாலும் அவர்களை செய்ய சொல்வார்கள். தாரிகா உள்ளே செல்வதற்கு முன்னே சரவணா, தாரிகா கண்டிப்பா நீ என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயே ஆகணுமா என்று கேட்டான். அதற்கு அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை. இதில் அவளுக்கு விருப்பம் இருக்கிறதுதான். இதுவரை குடும்பத்திற்காக அவள் ஒன்றும் செய்யவில்லை. இப்பொழுது குடும்பத்திற்கு அவளின் உதவி தேவைப்படுகிறது. அதனால் தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டாள். சரி, உனக்கு இதுதான் விருப்பம்னா நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் என்றான் சரவணா. மீடியா உலகம் தனி உலகம். அதில் நிறைய தடைகள் இருக்கும். இதை நினைத்து தான் வெற்றிக்கும் கவலை. ஒரு தந்தையாக அவர் மகளின் ஆசைக்கு அவர் ஒத்துழைத்தாலும் அவளின் பாதுகாப்பில் அவருக்கு பயம் இருந்து கொண்டே இருந்தது. சரவணனும் அதே போல்தான். அவளுக்காக அவளை காக்க என்ன வேண்டும் என்றாலும் செய்திடுவான். சரவணனின் கூற்றை கேட்டு சிரித்த மேனேஜர், நீ இவளை காப்பாத்த போறியா? ஒன்ன நான் குத்தம் சொல்லல, ஆனா இதுக்கு முன்ன நிறைய பேரை பார்த்திருக்கேன். ஆனா ஓ அளவு யாரும் இப்படி வந்து பேசினதில்ல. பொண்ணுங்களை மடக்க நீ ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா அதெல்லாம் யூஸ்லெஸ். இந்த வாய் வார்த்தையெல்லாம் இப்ப தேவையில்லை. இப்ப எல்லாமே பணம் தான் என்று கூறினார். சரவணா எதுவும் கூறவில்லை. அவனுக்கு அந்த மேனேஜரிடம் பேசவே பிடிக்கவில்லை. மெஜஸ்டிக் பாரை பார்த்த சரவணா அந்த செக்யூரிட்டியிடம் திரும்பி, எவ்வளோ இது என்று கேட்டான். அந்த செக்யூரிட்டி இதுவரை நிறைய பிரச்சனை பார்த்திருக்கிறார் தான். ஆனால் இப்படி இதுவரை கண்டதில்லை. 1 லட்சம் என்றார் செக்யூரிட்டி. அது வெறும் என்ட்ரன்ஸ் கார்டின் விலைதான். கேட்டியாத பெருசா பீத்திக்கிட்ட, அதுக்கு முதல்ல பணம் வேணும் என்றார் மேனேஜர். அதன் பின் தாரிகாவை அழைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார் மேனேஜர். அத பெருசா எடுத்துக்காத. இனிமே அவன மாதிரி ஆளுங்க கிட்ட பேசாத. உன்னை ஃபேமஸ் ஆக்க கம்பெனி எவ்வளவு செலவு பண்ணுது தெரியுமா? அப்படி இருக்கிறப்போ நீ அவன மாதிரி ஒருத்தன் கூட பழகுறது கேவலம் என்று கடுகடுத்தார் மேனேஜர்.
பார் உள்ளே நுழைந்ததுமே அவர் முகம் மிகவும் சாந்தமானது. அங்கு உள்ள ஒருவர் பாட்டு பாடுவதை பார்த்து கொண்டிருந்தவரிடம் மேனேஜர் தாரிகாவை அனுப்பிவிட்டு வர, ஏன் என்னாச்சு, லேட்டா வர என்று கேட்டார். அதற்கு புன்னகைத்த மேனேஜர், ஒண்ணும் இல்ல, வழியில ஒரு கிறுக்கனை பார்த்தேன். இப்ப இருக்க பசங்க எல்லாம் பொண்ணுங்க பின்னாடி சுத்துறப்போ மூளையை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மிஸ்டர் யாதவ், இப்போ நம்ம கம்பெனி ஒரு காலேஜ் பியூட்டியை செலக்ட் பண்ணிருக்கு. அவ ரொம்ப நல்லா பாடுறா. அவ ஷோ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ப்ளீஸ் அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க என்று கூறினார். முதல்ல அவ பாடுறத கேட்போம் என்றார் மிஸ்டர் யாதவ். வெளியே நின்று கொண்டிருந்த சரவணாவோ அந்த கதவையே வெறித்து, இந்த மேனேஜர் ரொம்ப அதப்பு காட்டுறான், ஹிரடி உனக்கு வைக்கிறண்டி ஆப்பு என்று மனதில் நினைத்தான். அவனிடம் வந்த செக்யூரிட்டி, இங்க இருந்து போப்பா, என்ட்ரி கார்டு வாங்க லட்சக்கணக்கில் செலவாகும். அது வெறும் இனிஷியல் அமௌண்ட் தான். ஒரு நைட் முழுக்க இருக்க இன்னும் அதிகமா செலவாகும். போ இங்க இருந்து என்று கூறினார். மீண்டும் அந்த பாரை பார்த்த சரவணா, நான் இந்த பாரோட விலை என்னன்னு கேட்டேன் என்றான். அதில் கண்களை அகல விரித்தார் செக்யூரிட்டி. அல்டாப்பு அடிக்கும் பல பேரை அவர் பார்த்திருக்கிறார். இதில் இவன் ஒரு ரகம் என்று நினைத்தார். விடுங்க, அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது என்று அவரிடம் மல்லுக்கட்ட அவனுக்கு விருப்பமில்லை. சரவணனை பார்த்து லேசாய் சிரித்தார் செக்யூரிட்டி. அப்பொழுது அங்கு ஒரு டெஸ்லா வர அதை கண்டவர், இவர்தான் உண்மையான ரிச்மேன் பையா, அவரை பார்த்து கத்துக்கோ. சும்மா வாயில வடை சுடாத. பொண்ணு கூட சுத்தணும்னா அட்லீஸ்ட் நீ ஒரு காரை வாடகைக்கு எடுத்து வந்திருக்கணும், சரியா என்று அவனுக்கு கற்பித்தார். காரில் இருந்து இறங்கியவன் செக்யூரிட்டியிடம் வந்து, ஹேய் என்ன நடக்குதுங்க என்று கேட்டான். வேற என்ன சார், சும்மா பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கான் சின்ன பையன் என்றார் செக்யூரிட்டி. சரவணா யார் என்று திரும்பி பார்க்க பெரிதாய் அதிர்ந்து விட்டான். சரவணனை பார்த்தவனும் இன்பமாய் அதிர்ந்தான். அந்த நபர் சரவணனுடன் ஒன்றாய் ஹைஸ்கூலில் படித்தவன், அவனின் ரூம்மேட்டும் கூட. இருவருமே நெருங்கிய நண்பர்கள். அவன்தான் மேத்யூ சர்மா. சரவணனுக்கு இருக்கும் சில நண்பர்களில் அவனும் ஒருவன். சரவணனுடன் யூனிவர்சிட்டிக்கு வந்தவன் 2 மாதத்திலே டிரான்ஸ்பர் வாங்கிக் கொண்டு சென்று விட்டான். ஆனாலும் அவர்கள் நட்பு மாறவில்லை. சரவணா அப்படிப்பட்ட ஆள் இல்ல என்று கூறி அவன் தோளில் கை போட்ட மேத்யூ, வா மச்சா உள்ள போவோம். ஆனா இத்தனை வருஷத்துல ஒரு கால் பண்ணியா நீ என்று கடிந்து கொண்டே அவனை உள்ளே அழைத்து சென்றான் மேத்யூ. உள்ளே மேத்யூவுடன் சரவணன் வருவதை பார்த்த மேனேஜர் வேகமாய் அவர்கள் பக்கம் வந்து, மிஸ்டர் சர்மா, இந்த ஆளுகிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இவன் பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு வம்பு பண்றான் என்றார் மேனேஜர். என்று மேத்யூ கேட்க அதில் தனக்கு பாராட்டுதான் கிடைக்கப் போகிறது என்று நினைத்து, சபரிஷ் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ண போற தாரிகாவோட மேனேஜர், அவ பின்னதான் இவன் சுத்திக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான் என்று போட்டு கொடுத்தார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாளையில இருந்து வேலைக்கு வர வேணாம் என்று ஒரே வார்த்தையில் மேத்யூ அவர் பேச்சிற்கு முற்றுப்புள்ளி வைக்க அதிர்ச்சியில், ஏன் என்று கேட்டார் சபரிஷ். ஏன்னா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அசிங்கமா பேசியிருக்க. சரவணா அப்படிப்பட்ட ஆள் இல்ல என்றான் மேத்யூ.